வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். பாரிசாலன் கூட சில கேள்விகள் கேட்க போறோம். ஸோ அதற்கு முன்னாடியே இப்படியே வீடியோ முடிச்சிடலாமா ப்ரோ? என்னாச்சு? இல்ல நம்ம அப்படியே 20 நிமிஷத்துக்கு வந்துட்டோம். இப்போ இப்படியே முடிச்சிட்டோம்னா ஒரு புது சாதனை பண்ண மாதிரி இருக்கும்ல. அன்னைக்கு 3 டாபிக் ஒட்டுக்கா பேசி வச்சுட்டோம். அப்புறம் வெட்டி ஓட்டணும். போற போக்குல நம்ம ஷார்ட்ஸ் தான் போடுவோம் அப்படிங்கிறாங்க. சில பேர்லாம் குளிக்கிறப்ப ஃபுல்லா வீடியோ ஓடணுமா, சில பேர் தூங்குறதுக்கு நம்ம வீடியோ யூஸ் ஆகும், சில பேர் அந்த 8 மணி நேரம் வேலையில 1 மணி நேரம் கேட்கறாங்களாம். ஸோ பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ பல பேரோட வாழ்க்கையில நம்ம எப்போ போல பேசிடுவோம், கண்டென்ட் தான் பேசுவோம். ஸோ இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவர் மேல குண்டாஸ் திருப்பியும் போட்டிருக்காங்க. ஒரு குண்டாஸ் உடைந்தது, திருப்பியும் குண்டாஸ் போட்டிருக்காங்க. இந்த கஞ்சா வைத்திருந்த அந்த பொசஷனுக்காக ஒரு குண்டாஸ் போட்டிருக்காங்க. ஸோ அவர் பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி திருப்பியும் கோர்ட்டுக்கு கூட்டு வரும்போது இந்த F4 ரேஸ் முடிகிற வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் என்னை வெளில விடக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் பண்றாரு. இதுக்கு எல்லாத்துக்குமே முழு காரணம் உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன தோணுது? நமக்கு முன்னாடியே ஒரு நிலைப்பாடு இருக்கு சவுக்கு சங்கர் விஷயத்துல. சவுக்கு சங்கர் வெளியில இருந்தா ஒரு நல்ல விஷயமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. சவுக்கு சங்கர் 1-2 பேசுற ஒரு ஆளு தான். இஷ்டத்துக்கு ஆதாரம் இல்லாமல் பேசுற ஆளு தான். எதையுமே ஒரு இது இப்படி நம்ம பேசுறதுனால அது என்ன மாதிரி பாதிப்பு உள்ளாக்குங்கிறத பத்திலாம் யோசிக்காம பேசுற ஒரு ஆளு தான். அடுத்து யாரையுமே அவர் பாராட்ட போறது இல்லை. எல்லாருக்கிட்டையும் அவர் குறையதான் கண்டுபிடிப்பாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கேரக்டரான ஒரு பர்சன் தான். சரி, இப்ப அவரை எதுக்கு தூக்கி உள்ள போட்டாங்க அப்படின்னா, காவல்துறை அதிகாரிகளை பற்றியும் பெண் காவலர்களை பற்றியும் மிக தரக்குறைவாக ஒரு கருத்தை பேசினார். அதற்கு வழக்கு பதிவு பண்ணாங்க, சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்தாங்க. அது சட்டம் பதிவு செய்யப்பட்டது. நீதிமன்றத்துல அவருக்கு பெயில் கொடுத்தா வந்துடணும், இவ்வளவுதான் விஷயம். ஆனா இதுக்கு அரெஸ்ட் பண்ணது வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அவர் மீது குண்டாஸ் போடப்பட்டது அது சரி கிடையாது. ஏன்னா அது முறை அல்ல. இந்த மாதிரியான வழக்குகளுக்கெல்லாம் குண்டாஸ் போடக்கூடாது. ஆனா அவர் மீது குண்டாஸ் போட்டாங்க. இப்ப அவர் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு என்ன பண்றாரு? ஏன்னா குண்டாஸ் தடுப்பு சட்டத்தை பத்தி இன்னும் நிறைய பேருக்கு ஒரு புரிதல் கிடையாது. நீங்க தப்பே பண்ணலைனாலும் உங்க மேல குண்டாஸ் போட்டுட்டாங்க அப்படின்னா, 2வது குண்டாஸ் ஒரு காவல்துறை அதிகாரினால பண்ணிட்டு போட முடியாது. அவர் கலெக்டர் கையெழுத்து போடணும். சென்னையா இருந்தா டிஜிபி அவர் கையெழுத்து போடணும். இவங்களை சென்னைக்கு மட்டும்தான் அது போடணும். மற்ற தமிழ்நாட்டுடைய எல்லா பக்கங்களும் மாவட்ட கலெக்டர் ஆட்சியரோட கையெழுத்து இல்லாம குண்டாஸ் செல்லாது. அவர் தான் குண்டாஸை இனிஷியேட் பண்றது. அப்போ ஒரு ஊருக்கு ஒரு மாவட்டத்துக்கே பெரிய ப்ராப்ளமா இருக்க ஒரு ஆளுங்க மேல போட வேண்டிய ஒரு சட்டத்தை ஒரு யூடியூப்ல ஒரு பத்திரிகையாளராக செயல்பட்டு கொண்டிருந்த சவுக்கு சங்கர் மீது போடுவது சட்டத்தை மதிக்காத செயல் தான். அதுல எனக்கு மாற்று கருத்துல. ஸோ இங்க என்ன இஷ்யூனா, ஏங்க குண்டாஸ் போட்டா என்னங்க, ஹைகோர்ட்டுக்கு போயிட்டா வந்துருமேனா? ஹைகோர்ட்ல குண்டாஸ் மட்டும் இப்ப உங்களுக்கு முன்னாடி ஒரு 20 பேர் குண்டாஸ்ல இருக்காங்க அப்படின்னா, அந்த 20 வழக்குகளுடைய எதுவும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு குண்டாஸ் வரும். ஓகே. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாத்தீங்கன்னா போர்டுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. போர்டு எனக்கெல்லாம் போர்டுல உடஞ்சிருச்சு. ஆனா அந்த போர்டுக்கு அந்த குண்டாஸ் ஃபைல் வரதுக்கே ஒரு 30 days ஆயிரும். ஏங்க அப்படி? அது அப்படிதான் வரும். அது 30 days டைம். ரூல்ஸே அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கு. 30 days டைம் கொடுத்து போர்டுல வரும். அந்த போர்டுல அவங்க அந்த குண்டாஸ் நியாயமானதா சரியானதான்னு அவங்க பார்ப்பாங்க. இல்ல இந்த குண்டாஸ் தேவையில்லைன்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா உடச்சிருவாங்க. இல்ல இந்த குண்டாஸ் போட தப்பு இல்லை அப்படின்னு சொன்னா அது இருக்கும். அந்த போர்டுல யார் உட்காந்துருப்பான்னு பாத்தீங்கன்னா, ரிட்டையர்டு ஜட்ஜஸ் இருப்பாங்க, ரிட்டையர்டு காவல்துறை அதிகாரி இருப்பாங்க, ரிட்டையர்டு அது ஒரு அதிகாரத்துல கிரேட் 1 ஆஃபீஸர் யாராவது ரிட்டையர்டு அனுபவம் வாய்ந்த கிரேட் 1 ஆஃபீஸர்ஸ் லா அண்ட் ஆர்டர்ல ஒர்க் பண்ண யாராவது ஒரு 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த போர்டு முடிவு பண்ணும். எனக்குலாம் நான் போராட்ட வழக்குல இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு நான் பேசினதுக்கு என் மேல குண்டாஸ் போட்டாங்க. அந்த குண்டாஸ்ல நான் உள்ள போனோன்னே அவங்க என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க, போராட்டம் இதுல ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னா, ஆமாங்க பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வேற என்ன பைக் கேஸ்னா, ஆமாங்க இது புட்டப்பு எனக்கு உள்ள போடணுங்கிறதுக்காக வேணும்னே ஒரு சின்ன பிரச்சனையானதை ஊதாகரப்படுத்தி பண்ணாங்க அப்படின்னா, அவரை பார்த்தாங்க, ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க, ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், சரி இது யாரு என்ன அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இதுல குண்டாஸ் செல்லாதுன்னு சொல்லி எனக்கு போர்டில் உடச்சிட்டாங்க. பட் இந்த போர்டுக்கு நான் வெயிட் பண்றதுக்கு எனக்கு 30 days ஆச்சு. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா என் மேல வழக்குகளுக்கு எனக்கு பெயிலே கிடைக்கல. அந்த டைம் இருந்த ப்ரெஷர் பெயிலே கிடைக்காம கிட்டத்தட்ட 30 நாளைக்கு மேல பெயில் கிடைக்காம நான் இருந்தேன். போர்டில் உடஞ்சு அதுக்கப்புறம் முடிச்சு வர்றதுக்கு எனக்கு ஒரு 93 நாள் ஆச்சு. சரி. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். நீங்க எந்த ஒரு தப்பும் அது வழக்கு தான் என் மேல முதல் வழக்கு. என் மேல வழக்குன்னு பதிவு செய்யப்படுறது முதல் வழக்கு அதுதான். ஆனா நான் உள்ள போன அடுத்த நிமிஷம் என் மேல கிட்டத்தட்ட 6 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுச்சு. இதுல நிறைய பேர் கேட்பாங்க, ஏங்க ஜெயிலுக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் எங்க வழக்கு போடுறாங்கன்னு. இங்கதான் நம்ம இந்திய சட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஓட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு வழக்குல உங்களை கைது பண்ணணும் அப்படின்னா உங்க மேல ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ற உரிமை முழுக்க காவல் ஆய்வாளரை சார்ந்தது. அவங்க ஏரியா இன்ஸ்பெக்டர் தான் அந்த எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுவாரு. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண அடுத்த நிமிஷம் அந்த ஃபைல் பண்ணா அவர் ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன் முடிக்கணும். நான் விசாரிச்சேன், இவங்க எல்லாம் சாட்சியா இருக்காங்க,
இந்த சாட்சிகளுக்கு ஏற்ப இந்த ஸ்டோரி, அந்த ஒரு கதை எழுதுவாங்கல்ல என்ன நடந்துச்சுன்ட்டு, அந்த கதையெல்லாம் எழுதி இதனால இவரை வந்து விசாரணைக்கு உரியவர், நீதிமன்ற காவலுக்கு ஒரு உரியவர், அதனால இவரை வந்து நாங்கள் ரிமாண்ட் எடுக்கணும்னு சொல்லி அவரு எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுவாரு. இந்த ரிமாண்ட் இதை எடுத்து கொண்டு போய் ஜட்ஜு கிட்ட நீட்டுவாங்க. ஜட்ஜு அதை படிச்சு பார்ப்பாரு. ஒரு இன்ஸ்பெக்டர் இவரை கைது செய்வதற்கு தகுதியான நபர் அப்படின்னு முடிவு பண்ணி கொண்டு வந்து ஜட்ஜு கிட்ட நீட்டுவாரு. ஜட்ஜு பார்த்துட்டு, ஏன்னா போலீஸ் காவல்ல வந்து பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு மேல ஒருத்தரை வந்து வச்சுக்க முடியாது, வித்தவுட் ப்ராப்பர் இது வந்து வச்சுக்க முடியாது. கோர்ட்டு கிட்ட தான் ஒப்படைக்கணும். 24 மணி நேரத்துக்குள்ள அவங்க கோர்ட்ல உங்களை ஒப்படைக்கணும், உங்களை ரிமாண்ட் எடுத்துட்டா. இதெல்லாம் பேசிக்கான சட்டம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்ப 24 மணி நேரத்துல இவர் என்ன பண்ணுவாரு, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு கொண்டு போயிட்டு ஜட்ஜு முன்னாடி நிப்பாட்டுவார். ஜட்ஜு வந்து அந்த இதை படிச்சுட்டு அவருக்கு வந்து கன்வின்சிங்கா அந்த ஃபேக்ட் இருக்கு, இது உண்மையாவே நம்ம கிட்ட கேட்பாரு, உங்களை ஏதாவது அடிச்சாங்களா, துன்புறுத்துறாங்களா, நீங்க அப்ப என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா இங்க இருக்க சட்டத்துல வந்து கேட்டுக்கிறது இல்லை. ஆனா ஆக்சுவலா கேட்கணும். நீதிபதிகள் உங்க அதிகாரத்தை அங்க லூஸ் விடாதீங்க. நிறைய நீதிபதிகளை அப்படியே கொஞ்சம் அசால்ட்டா விட்டுறீங்க காவல்துறை மேல நம்பிக்கை வச்சு. ஏன்னா கை உடஞ்சு வருவாங்க, கால் உடஞ்சு வருவாங்க, ஒரு ஹார்ஸ் ட்ரீட்மெண்ட் அங்க நடந்திருக்கும், அங்க நீங்க வந்துட்டு சரி போயிட்டு பார்த்து ஏதாவது தப்பு பண்ணிருப்பான் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு விட்டுறீங்க. தப்பே பண்ணியிருந்தாலும் அதை அப்படி பண்ணக்கூடாதுங்கிறது தான் சட்டம். ஸோ நீதிபதி கிட்ட பார்த்துன்னா அவர் வந்து உங்களை ஏதாவது அடிச்சாங்களா, துன்புறுத்தினாங்களா, இதுல நீங்க வந்து மனவும் போது தான் இந்த கையெழுத்து போட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு. இன்னொன்னு, போலீஸ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து நீங்க வந்து அதை படிச்சு பார்த்துட்டு தான் கையெழுத்து போடணும். ஆனா படிச்சு பார்க்க விட மாட்டாங்க. கையெழுத்து போடுன்னு டக்கு டக்குன்னு நீட்டுவாங்க. ஆனா முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இது எல்லாமே போலீஸ் ட்ரிக்கு. உங்களை போனோன்னே கையெழுத்து போடுன்னு மிரட்டுவாங்க, அத்தாரிட்டியை யூஸ் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க, சரி வேணாம் வம்புன்னு சொல்லிட்டு நீங்க கையெழுத்து போட்டுறீங்க. அந்த கையெழுத்துக்கு பொருள் என்னன்னா இவர் சொன்னதெல்லாம் உண்மையை நீங்க கையெழுத்து போடுறீங்க, அதே ஒப்புதல் வாக்குமூலமா ஆயிருது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்க நமக்கு எகென்ஸ்டான இது. நான் முடியாதுங்க, போட முடியாது, நான் அதெல்லாம் பண்ணல, அடிப்பாங்க, கையை உடைப்பாங்க, இது நடக்கும். போடலை நான், அப்படியே அடி வாங்கிட்டே இருங்க. அதுதான் ஒரே வழி. சாகடிச்சாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு வேலை போகும், புரியுதுங்களா? ஏன்னா உங்க சுற்றம் சும்மா இருக்காது, கண்டிப்பா பிரச்சனை ஆகும். பட் அந்த தைரியமா நில்லுங்க. உங்க குற்றத்தை நீங்கள் ஒப்புக்கொண்டு கையெழுத்து போடுறத வந்து கூடாது. அதை ஒப்புக்க வச்சு கையெழுத்து போடணும்னு சொல்லி தான் உங்களை டார்ச்சரும் பண்ணுவாங்க. ஆனா இது எல்லாமே இல்லீகல். இவங்க பண்ற எல்லா உங்களை கையெழுத்து போட வைக்கிறதுக்கு இல்லீகலா பண்ணுவாங்க. இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் உங்களை கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணுவாங்க. ஜட்ஜு பார்த்துட்டு அதுல படிச்சுட்டு அதெல்லாம் உண்மைன்னு அவர் நம்பினார்னா அவர் ரிமாண்டுக்கு ஓகேன்னு சொல்லுவாரு. ரிமாண்டுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களை தூக்கி கொண்டு போய் ஜெயில விட்டுருவாங்க. இதோட போலீஸ் டிபார்ட்மெண்டோட வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் இருக்க வேலை சிறை காவலர்களோட வேலை. இது வேற டிபார்ட்மெண்ட், அது வேற டிபார்ட்மெண்ட். இது ரெண்டுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஒரு போலீஸ் அதிகாரி சிறைக்குள்ள வரணும்னா கூட ஒரு சிறை கைதி எப்படி உள்ள போவாங்களோ அதே ப்ரொசீஜர் தான். ஒரு சிறைக்குள்ள வெளியில இருந்து ஒரு போலீஸ் அதிகாரி உள்ள போனாலும் கூட அவரும் எல்லாத்தையும் எடுத்து இது போட்டுட்டு சட்டை எல்லாத்தையும் இது பண்ணி செக் பண்ணி அப்படிதான் உள்ள விடுவாங்க. ஸோ சிறை காவல் வேற, இங்க இருக்கக்கூடிய காவல் வேற, டிபார்ட்மெண்ட்ஸே வேற வேற, வந்து மாறிடும், மினிஸ்ட்ரி எல்லாமே வேற வேற. ஸோ இது ரெண்டும் வேற வேற, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இது எப்படிங்க ஒரு உள்ள சிறைக்குள்ள போனோன்னே ஏங்க வழக்குகள் அதிகமா வருதுன்னா, இப்ப இந்த ப்ரொசீஜர் எப்ப செல்லுபடி ஆகும் அப்படின்னா, நீங்க வெளியில இருக்கீங்க, இவரை நாங்க நீதிமன்ற காவலுக்கு எடுத்துக்கலாங்களாங்கிறது வரைக்கும் தான் பெர்மிஷன். இப்ப நீங்க நீதிமன்ற காவல தானே ஆல்ரெடி இருக்கீங்க. இப்ப வந்து எந்த ஜட்ஜுக்கிட்ட போய் நீங்க காட்ட தேவையில்லை இந்த குற்ற இதை. அப்ப அதுக்கு அடுத்து எல்லா வழக்கையும் போட்டாங்கன்னு வைங்களேன், நீங்க வெயில் எடுத்துட்டு வரணும் எல்லா வழக்கையும். ஒவ்வொரு முறையும் ஜட்ஜுக்கிட்ட போயிட்டு இதை நாங்க வழக்கு போடலாமா, இந்த வழக்கு அவர் மேல செல்லுமாலாம் அவங்க கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த ப்ரொசீஜர் இல்லாம டக்கு அவங்க போட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, நீங்க ஒன்ஸ் உள்ள போன உடனே உங்க மேல பைலப் ஆகும் கேசஸ். அதாவது இதெல்லாம் எப்படிங்க, யாராவது ஏற்கனவே போட்ட வழக்கா இருக்குமா, இல்ல அப்பவே புனைஞ்சு அப்பவே போவாங்க? அப்பவே ஒரு திடீர்னு ஒரு சமூக ஆர்வலர் எந்திரிச்சு வருவாரு, அப்படி மண்ணுக்குள்ள இருந்து புதஞ்சு அப்படி எந்திரிச்சு வருவாரு. வந்து இந்த பூங்காவை பத்தி ஒரு நபர் தப்பா பேசிட்டாரு, இந்த பூங்காவுக்கு நான் போகும்போதெல்லாம் அந்த நபரோட வீடியோ தான் ஞாபகத்துக்கு வருது, எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி எப்பயே ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். அதுக்கப்புறம் என்னுடைய சமூகத்தை வந்து மிக கேவலமாக பேசி விட்டார், எனது மதத்தை, அல்லேலூயா, எனது மதத்தை பற்றி வீடியோவில் அவர் தவறாக பேசிவிட்டார், ஆகவே நான் ஒரு சர்ச் பாதிரியாராக இருக்கிறேன், நானும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பலவிதமான உடன்பிறப்புகள் மாய வேடங்கள் பூண்டு அப்படி மண்ணுக்குள்ள வந்து புதஞ்சு எந்திரிச்சு வருவாங்க. அதுல என்ன பண்ணும், எல்லா கேஸும் கொடுத்துருவாங்க. அவங்களாம் அந்த சமூக ஆர்வலர்கள். அந்த சமூக ஆர்வலர்கள் சமூகத்துக்கு என்னென்ன செஞ்சாங்கன்னு போய் பாருங்க, அதெல்லாம் ஒன்னும் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனா சில நேரத்துல இந்த சைடும் கொஞ்சம் வீக்கா இருக்குல்ல. இப்ப சவுக்கு சங்கரே பாத்தீங்கன்னா சில விஷயம் வந்து பண்ணிருக்காரு. தப்பு இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒருத்தர் பேசுறாரு, அதனால லா அண்ட் ஆர்டர் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா அது ஆக்ஷன் எடுக்கணும். சரி, லா அண்ட் ஆர்டர் டிஸ்டர்ப் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு, இவர் பேசுனது என் மனசை புண்படுத்துதுன்னு, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஆனா இங்க என்ன நடக்குது, லா அண்ட் ஆர்டர் டிஸ்டர்பே பண்ணலனாலும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு இதை உருவாக்குறாங்க. உடனே ஒரு கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, எனது சமூகத்தை பற்றி, எனது இனத்தை பற்றி, எனது மதத்தை பற்றி மிக இழிவாக பேசிவிட்டார், 20 பேர் 10 பேர் வந்து கூட்டிட்டு போராட்டம் பண்ணுவாங்க, ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அது வந்து லா அண்ட் ஆர்டர் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுன்னு போலீஸ் சொல்லிடும். புரியுதா? அது ஆர்கானிக்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டு ஜட்ஜு கிட்ட கம்ப்ளைண்ட் பாருங்க, இத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் பண்ண முடியாதா ஒரு கட்சி நினைச்சா? இப்ப டிஎம்கே நினைச்சா அதை பண்ண முடியாதா? ஏடிஎம்கே நினைச்சா அதை பண்ண முடியாதா? ஒருத்தருக்கு எதிரா
ஒரு 10 பேர் கட்சியில இருக்க மாட்டாங்களா? 10 பேர் போயிட்டு அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், அந்த கம்ப்ளைண்ட் வேலிடா இல்லையான்னு செக் பண்ணணும்ல, அதெல்லாம் இல்லையே. சோ இந்த அதிகாரம் தான் இதெல்லாம் பண்ண வைக்குது, போலீஸை வச்சு. இது எல்லாமே லூப் ஹோல்ஸ்ங்க நம்மளோட சட்டங்கள்ல. இந்த சட்டங்கள் வந்து இது இப்படி இருக்கக்கூடாது, ஆனா இருக்கு இப்படிதான். ஸோ ஒருத்தர் உள்ள போயிட்டாருனோ அவர் மேல வந்து வழக்கு பதிவு பண்ணா அந்த வழக்கு ஃபைல்ஸ் வந்து நீதிமன்றத்துக்கு திரும்ப போயிட்டு அது செல்லுமாங்கிறது பண்ணாதான் அது கரெக்டா இருக்கும். இல்லைன்னா இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா, இவர் மேல போடப்பட்ட அத்தனை வழக்குக்கும் நான் பெயில் எடுத்தா தான் வெளியே வர முடியும். இப்போ ஒரு வழக்குக்கு நான் உள்ள போயிட்டேன், என் மேல இன்னொரு 10 வழக்கு போட்டாங்கன்னா நான் 10 வழக்குக்கு பெயில் எடுத்தா தான் என்னால வெளியில வர முடியும். இந்த வழக்குக்கு தானே எனக்கு கைது பண்ணீங்க, நான் வெளியில வரேன்னா விட மாட்டாங்க. உன் மேல 10 வழக்கு இருக்கும்பாங்க. அந்த 10 வழக்குக்கு நீங்க பெயில் எடுக்கணும். அந்த 10 வழக்குக்கும் அங்க இருக்கக்கூடிய ஜட்ஜ் வந்து அவர் 15 நாள் கழிச்சு நான் இதை பாக்குறேன் அப்படின்ட்டாருன்னு வைங்க, 15 நாள் நீங்க சிறையில இருக்கணும். அடுத்து திரும்ப வருது, இல்ல ஒரு 15 நாள் கழிச்சு பாக்குறேன், இது மாதிரி 10 வழக்கு நீங்க வெளியில வரணும். 10 நாளைக்கு ஒவ்வொரு வழக்குக்கும் 30 நாள் கணக்கு போட்டு வச்சிங்கனாலும் கூட 4 மாசம் நீங்க ஹைகோர்ட்டுக்கு போயிடணும். இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்குதுன்னா ஹைகோர்ட் தான் சீக்கிரம் ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஹைகோர்ட்ல லேட் பண்ண மாட்டாங்க, ஃபைல் படிப்பாங்க, 1 நாள் இல்ல 2 நாள், அடுத்த ஹியரிங், ஒரு ஹியரிங் இல்லைன்னா அடுத்த ஹியரிங். அடுத்த ஹியரிங்ல போலீஸ் தரப்புல இருந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் வரலைன்னா பெயில் கொடுத்துருவாங்க. ஸோ எப்பவுமே ஹைகோர்ட்டுக்கு போயிடணும். இதெல்லாம் நம்ம அனுபவத்துல கத்துக்கிட்டது. கீழ்கோர்ட்ல மாட்டீங்கன்னா சிக்கினீங்க. இப்ப நீங்களும் ஹாபிச்சுவல் அஃபெண்டர் இல்லல, அப்ப எப்படி உங்க மேல உடனே வந்து குண்டாஸ்? ஹாபிச்சுவல் பேச்சாளர்கள்ல மக்களுக்காக பேசுறோம்ல, ஹேபிட்டா பேச்சுல அது. மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடக்கும்போது, மக்களுக்கு ஏதாவது துயரம் நடக்கும்போது வந்து ஹேபிட்டா பேசிடுறோம்ல. அப்ப இவங்களுக்குலாம் எரியுது, எப்படியாவது தூக்கி உள்ள போட்டுறணும், ஏதாவது சிக்குவானா, ஏதாவது செதருமா. நீங்க ஓப்பனா சொல்றேன், பர்சனலா நீங்க ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கூட, இப்ப அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவன் அடிச்சு தூக்கி கார்ல இருந்து யாரையா சாகடிச்சா கூட பிரச்சனை இல்ல. நம்ம இப்படி ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஒரு காக்கா குறுக்கால வந்துருச்சுன்னு பிரேக் அடிச்சா கூட, ஏன்டா சடனா பிரேக் அடிச்சா, இது சட்டப்படி குற்றம்னு தூக்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்குது, இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இதுதான் இருக்கக்கூடிய சட்டம். இதுல நீங்க சவுக்கு சங்கர் நீங்க ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது, சவுக்கு சங்கர் கிட்ட நம்ம கிட்ட மாற்று கருத்துக்கள் பல வகையில் இருக்கு. அவர் தனிப்பட்ட ரீதியா நல்ல மனிதனான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு நான் சொல்லுவேன், உறுதியா சொல்லுவேன். அவர் இல்ல. அவர் உண்மையை பேசக்கூடியவரான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. மரியாதையா பேசக்கூடிய, அவர் மரியாதையா பேசினா இல்ல, அதுவும் கிடையாது. வந்து பொய்யை பேசி அதன் மூலியமா ஒரு ஆதாயம் அடையக்கூடியவரானா ஆமா. கட்சிகளுக்கு கிட்ட வந்து மாறி மாறி பேரம் பேசக்கூடியவரானா ஆமா. அதுக்கு எனக்கு 3 கோடி ரூபாய் எங்க இருந்து வந்துச்சு? ஏன் அவர் வந்து வெல் டு டூ ஃபேமிலிலாம் இல்ல, அவர் ஒரு நார்மல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்திருக்காரு. அவங்க அப்பாவும் நார்மல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்திருக்காரு. அவங்க ஃபேமிலி வந்து பெரிய செல்வந்தர் குடும்பம்லாம் கிடையாது, ஒரு இயல்பான குடும்பம். ஆனா ரொம்ப சமீபத்துல வந்து அவரால் வந்து 3 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை சென்னையில பீக் லொகேஷன்ல வாங்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா அது நேர்மையினால் வந்தது. 70 lakhs கிட்ட இப்போ செலவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேசஸ் எல்லாத்தையும் வந்து இருக்கலாம். ஏன்னா அவரு நம்மளால சுப்ரீம் கோர்ட்டுக்குலாம் போக முடியுமான்னு தெரியல. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடத்துறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஹைகோர்ட்டே நமக்கு நாக்கு தள்ளும், பண்ண முடியாது. சட்டமுமே வந்து காசு இருந்தா தானே அது அதுக்குன்னு ஒரு வழக்கறிஞர் பிடிக்கணும். அந்த ஹைகோர்ட்டுக்கான ப்ரொசீஜர்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் அதிகமாகும். அவரால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியுது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தான் இப்போ அவரோட குண்டாஸ் உடஞ்சுது. சரி, இப்போ இதுக்கு நான் வரேன். அப்போ இது என்னன்னா, அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக இது வந்து விவாதத்துக்குரியது, ஆய்வுக்குரியது, இதெல்லாம் ஓகே. ஆனால் அவர் மீது போடப்பட்ட குண்டாஸ் சட்டப்படி சரியான இல்லை. இதை நான் மட்டும் சொல்லிங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு. இந்தியாவுடைய உயர்ந்த நீதிமன்றமாக இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் பெற்ற சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு, நீங்க போட்ட குண்டாஸ் செல்லாது, இது தவறு அப்படின்ட்டு. அந்த ஆர்டருக்கு அடுத்து நம்ம ஹைகோர்ட் ஜஸ்டிஸும் கிட்டத்தட்ட சில பக்கங்களுக்கு பாடம் எடுத்திருக்காரு தமிழக அரசுக்கு. டாலரன்ஸ் வேணும், சகிப்புத்தன்மை வேணும் அரசாங்கத்துக்குன்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஒன்னும் ஆங்கில ஆட்சி முறையில கிடையாது, நம்ம பீனல் கோடை பொறுத்த வரைக்கும் வந்து இது தப்பு, கருத்து சுதந்திரம் நமக்கு இருக்கு, தனி மனித உரிமை நமக்கு இருக்கு, நீங்க பண்றது ரொம்ப பெரிய தவறு, ஒரு கவர்மெண்ட்டுக்கு டாலரன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல அவர் என்ன சொல்ல முடியும்? வெளிப்படையா திட்டிருக்காருங்க கவர்மெண்ட்டை, விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமும் அந்த குண்டாஸ் உடையுது. சுப்ரீம் கோர்ட் உடச்சு விட்டுருச்சு, குண்டாஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் உடச்சு விட்டுருச்சு. ஹைகோர்ட்லன்னா அந்த நான் சொன்ன மாதிரி அந்த 30 நாள் டைம் எடுத்து தான் ஹைகோர்ட்டுக்கு கட்டு வரும். அது 30 நாளும் கிடையாது, இவங்களுக்கு முன்னாடி இருக்க கட்டெல்லாம் கரெக்டா ஃபாலோ அப் ஆயிட்டு இருந்துச்சுன்னா சில டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்துல வந்து நின்னுக்கும், ஒருத்தனோட கேஸ் மட்டும் அப்படியே நின்றுகிட்டே இருக்கும், அது நகராது. அப்ப என்ன ஆகும்? அப்படியே வருஷ கணக்கில் உட்காந்துருக்க வேண்டியதான் குண்டாஸ்ல. அப்ப இந்த கட்டு நகரத்துல பிரச்சனை இருக்கு. இது இந்த லீகல் சிஸ்டம்ல இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது. அப்ப ஹைகோர்ட்லயே உட்காந்துட்டு இருந்தாருன்னா ரொம்ப நாளைக்கு ஆயிருக்கும். அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனனால டக்குன்னு அதை பார்த்துட்டு இந்த குண்டாஸ் செல்லாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதை ஆர்டரை கொண்டு வந்து ஹைகோர்ட்ல காமிச்சிடுறாங்க. ஹைகோர்ட் வந்து குண்டாஸ் உடச்சு விட்டுருது, முடிஞ்சு போச்சு. இப்ப என்னன்னா திரும்ப வந்து ஒரு குண்டாஸ் போடுறாங்க. எதுக்குன்னா இந்த வழக்கெல்லாம் போட மாட்டேன், நான் கஞ்சா வழக்குக்கு போடுவேன் அப்படின்னு. பொசஷன் ஆஃப் கஞ்சா, ட்ரக்ஸ். இப்ப இதுகளுக்கு குண்டாஸ் செல்லுமான்னு பார்த்தா சட்டப்படி செல்லும். ஆனா இவர் உண்மையாவே கஞ்சா வச்சிருந்தாரா, இல்ல இவங்க சொல்ற கஞ்சா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரா,
இல்ல இவங்க சொல்ற குவான்டிட்டி வச்சிருந்தாரா? கஞ்சா வச்சிருந்தாவே சொல்லுங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லங்க கமர்ஷியல் அப்படிலாம் இல்ல. கஞ்சா நீங்க வச்சிருக்கீங்க வித்தவுட் எனி கமர்ஷியல் யூசேஜ். இப்ப கஞ்சாவே வந்து பாத்தீங்கன்னா ட்ரக் லைசன்ஸோட சில கம்பெனிஸ் விற்கிறதுக்கு அனுமதி இருக்கு. சரி, அதுக்கு ட்ரக் லைசன்ஸ் இருக்கும். அந்த கஞ்சா வந்து பாத்தீங்கன்னா நீங்க மரவானாவோட டைரக்ட் ஃபார்ம்ல இருக்காது, பியூரிஃபைடு ஃபார்ம்ல இருக்கும், தைல மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு லிக்விட் தைல மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஆயுர்வேதால சித்தாலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சில மருந்துகளா சில அந்த தூக்கம் வர்றதுக்கான சில டேப்லெட்ஸா இந்த மாதிரி ஃபார்மெட்ல இருக்கு. அதோடைய குவான்டிட்டி அதோடைய எசன்ஸ் இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். டைரக்ட் இன்டேக்கா இருக்கும். அது புரியுதுங்களா? இதை நீங்க வச்சுக்கிட்டீங்கனால யாரும் உங்களால கேஸ் போட முடியாது. அதுக்கு நீங்க ப்ராப்பரா அந்த ஒரு ஆயுர்வேதா டாக்டர் பிராக்டிசிங் டாக்டர் கிட்டயோ இல்ல சித்தா டாக்டர் கிட்டயோ நீங்க போய் இதை வாங்கிருந்தீங்கன்னா உங்க மேல கேஸ் வராது. பட் ஸ்மோக்கிங் கஞ்சாவை வந்து ஒரு போதை வஸ்துவாக பயன்படுத்துதல் அது சட்டப்படி குற்றம். ஸோ நீங்க கஞ்சாவை அந்த ஃபார்ம்ல வச்சுருந்தீங்கன்னாவே உங்க மேல கேஸ் உழுகும். நீங்க இதை நான் யூஸ் பண்ணேன் இது பண்ணேன்னு எப்படி வச்சிருந்தாலும் பொசஷன் ஆஃப் கஞ்சா இஸ் இல்லீகல். ஓகேவா? ஸோ அது ஆனா அவர் வச்சிருந்தாரான்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும்? காவல்துறை சொன்னா நம்ம நம்பிக்கணுமா? இப்ப நாளைக்கு நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லி உங்க வண்டியில இருந்து எடுக்கலாம், என் வண்டியில இருந்து எடுக்கலாம், யார் கார்ல இருந்து எடுக்கலாமே கஞ்சாவை. அது ஒரு வாட்டி அதிமுக ஆட்சியில இருந்தே இந்த கஞ்சா விற்கிற டெக்னிக்லாம் பழைய காலத்து டெக்னிக்குங்க. இது எல்லா மக்களுக்கும் தெரியும். வீட்டுக்குள்ள கஞ்சாவை தூக்கி போட்டுட்டு எத்தனை பேர் மேல இந்த கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. உன் வீட்டுக்குள்ள கஞ்சா இருந்துச்சு அப்படின்னு. இது எப்படி நீங்க வந்து இது வேலிடேட் பண்ணுவீங்க? அப்ப அதனால சவுக்கு சங்கருக்கு கஞ்சா அடிக்கிற பழக்கம் இருக்கா இல்லையா அது நமக்கு தெரியாது. உடனே ட்ரக் டெஸ்ட் அவர் எடுத்தாங்களா? அவர் அரெஸ்ட் பண்ணப்ப அவர் அந்த இதுல இருந்தான்னு சொல்லி மெடிக்கல் ரிப்போர்ட் ஏதாவது இருக்கா? இதெல்லாம் அடுத்த கட்ட சான்றுகள் இதெல்லாம் இருக்கா? அவர் கைது பண்ணீங்கல்ல, அவர் ட்ரக் யூசேஜ் பண்ணியிருந்தாரா? நான் கேட்கிறேன், அவர் வண்டியில எவனோ ஒருத்தன் வந்தான், லிஃப்ட் கொடுத்துருக்காரு, அந்த லிஃப்ட் இருக்கவன் வேணும்னே வச்சுட்டு போயிட்டான், என்ன பண்ணுவீங்க? இவர் வண்டியில இருந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து குற்றமா? எவனோ ஒருத்தன் வந்து போட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஸோ இதெல்லாம் வந்து வன்ம சட்டங்கள். கஞ்சா வச்சு ஒருத்தனை வச்சு பிடிக்கிறது, ஒரு அரசியல்ல பேசிட்டு இருக்க ஒரு ஆளுக்கு வீட்டுல போய் கஞ்சா எடுக்கிறது, ஒரு அரசியல் பேசிட்டு இருக்க ஒரு ஆள் கிட்ட ஒரு வண்டியில இருந்து கஞ்சா எடுத்தோங்கிறது, அதுக்கு அதை வச்சு குண்டாஸ் போடுறதுலாம் வந்து ரிவெஞ்ச் மோ. அதுல எல்லாம் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இது அப்பட்டமான ரிவெஞ்ச். சரி, இப்போ ஹானஸ்டா ஒண்ணு கேட்கிறேன். இப்ப ஒருத்தர் மேல வந்து நிஜமாவே எந்த தப்பும் இல்ல, சொசைட்டில எல்லாராலையும் மதிக்கப்படுறாரு, ரொம்ப நல்லவரா வந்து பார்க்கப்படுறாருன்னா இந்த மாதிரி போட்டா ஒரு பொய் வழக்கோ இல்ல வழக்கு போட்டா நிறைய பேர் வந்து எதிர்த்து அவருக்காக வந்து குரல் கொடுப்பாங்க. ஆனா சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்கே நிறைய பேர் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவர் 360 டிகிரி எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா தாக்கி பேசியிருக்காரு, தவறான வகையில வந்து பேசியிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ என்னன்னா உங்களுக்கு நியாயமா நீதியா பார்த்தா சட்டத்தை தாண்டி சவுக்கு சங்கருக்கு இதெல்லாம் தகும்பா, அவருக்கு நல்லா வேணும்பா அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கே அவருக்கு. அந்த ஆட்டிடியூட்ல நம்ம பேசலீங்க. நம்ம வந்து ஆரம்பத்துல என்ன சொன்னோம், அந்த குறிப்பிட்ட வழக்குக்கு கைது நடவடிக்கை ஓகே, பேசுனது தப்பு, வழக்கு விசாரிக்கிறீங்க, கைது பண்றீங்க, அவர் போய் பெயில் போடுறாரு, மன்னிப்பு கேட்கிறாரு, வெளியே வராரு, அது வேற. அது மாதிரி அவர் பேசின தப்பு இருக்கிற பட்சத்துல நீங்க எடுத்து பண்றீங்க, இது வேற. இப்ப இவர் ஃபெலிக்ஸ் அவர் வந்து ஒரு கேள்வி கேட்டாரு, உங்க மீடியால நீங்க எப்படி சென்சார் பண்ணாம போட்டீங்கன்னு அது ஒரு கன்சர்ன் வைக்கிறாங்க, அது வேற. லீகலான ஒரு டிஸ்கஷனுக்குள்ள போகுது. சரி, பட் குண்டாஸ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டே இவ்வளவு நாள் எப்படி பெயில் இல்லாம இருந்தாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவர் மேல என்ன ஒரு மீடியா ரன் பண்றாரு, அந்த மீடியால வந்து ஓகே அந்த கான்வர்சேஷன் வந்து கொஞ்சம் பப்ளிக் மத்தியில வந்து ஒரு அன்ட்ரஸ்ட் உருவாக்குற கான்வர்சேஷன், அதுல பிரச்சனை இருக்கு, அதுல எல்லாம் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா ஏன் இவ்வளவு நாள் டிலே ஆச்சு ஃபெலிக்ஸ் வர்றதுக்கே வெளியில? அவர் ஒரு கேள்வி கேட்கிற ஒரு நபர் தான். அப்ப இது எப்படி நம்ம இதை அணுகிறதுன்னு தெரியல. அப்ப திமுகவுக்கு எதிராக பேசக்கூடிய அத்தனை ஊடகங்களும் அத்தனை ஊடகவியலாளர்களும் வந்து இப்படி கைது செய்யறது தான் ஒரே வழியா? தப்பா பேசினா நீங்க கைது பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனா அந்த கருத்து சுதந்திரம் ஒரு விஷயமே இருக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில போட்டு அடிக்கடி அடிக்கிறீங்களே, எது தப்புன்றது முதல்ல வரமுறை தெரியலையே. இல்ல போடணும் வழக்கு போடணும்னு நினைச்சாங்கன்னா எப்படி வேணா போடுறாங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப வந்து மீடியால கெட்ட வார்த்தை பேசுறது தப்பு. மீடியால ஒரு சமூகத்தை பத்தியோ ஒரு இனத்தை பத்தியோ ஒரு மதத்தை பற்றியோ இழிவாக பேசுதலோ, அது அவதூறை பரப்புதலோ, ஒரு தனி நபர் மீதோ இல்ல சட்டத்தின் மீதோ இல்ல காவல்துறை மீதோ இது மாதிரி பண்றதுலாம் தப்பு. அதெல்லாம் எனக்கு மாற்றுக்கிறது இல்ல. இப்ப இதெல்லாம் திமுக காரங்க அவங்களோட யூடியூப் சேனல்ஸ்லயோ இல்ல வேற மீடியாஸ்லயோ பேசுனது கிடையாதா, பண்ணது கிடையாதா? அப்ப அவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுக்க போறீங்களா? எடுக்க போறது இல்லை. ஏன்னா அது உங்க ஆட்கள் உங்களுக்கு சாதகமா ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அது தவறாகவே இருந்தாலும் கெட்ட வார்த்தையை பேசி இன்னைக்கு நான் என்ன எடுத்துக்காட்ட முடியும்? நான் சொல்றேன், நான் ஓப்பனா சொல்றேன், நீங்க எல்லாரையும் நம்மளெல்லாம் கைது பண்ணணும் அது பண்ணணும் ஒரு ஸ்ட்ராட்டஜிலே தானே பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் பண்ணாலும் பரவாயில்லைங்கிறேன், நான் பண்ணாலும் பரவாயில்ல. ஆனா அது உண்மை இல்லைங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னைக்கு இருந்தாலும் நீங்க என்ன பண்றாங்க, நம்ம மக்களை வந்து விலை கொடுத்து வாங்கிக்கலாம்னு ஒரு மேதாவித்தனம் வந்துருச்சுங்க திமுகக்கு. நான் அதை என்னால 100% என்னால உறுதியா சொல்ல முடியும். எவ்வளவுதான் நம்ம இப்படி நடந்துக்கிட்டாலும் அட் த எண்டு இங்க என்ன பேசுது? ஓட்டுக்கு பணம்.
மக்கள் வந்து ஒரு ஆடுங்க மாதிரி நினைக்கிறாங்க. ஓட்டுக்கு பணம் கொடுத்தா இதுகள் என்ன கேட்கவா போகுது? பணம் கொடுத்தா பள்ளி இழிச்சிட்டு வாங்கிட்டு நமக்கு தான் ஓட்ட போடுங்க. இதுக்காக பேசுறவங்க எல்லாம் போட்டு அடிச்சு உள்ள கொன்னே ஓட்டாங்க கூட என்ன அப்படிங்கிற எண்ணம். 4 நாள் பேசுவாங்க, 4 நாளைக்கு பேசுவாங்க, 2 பேரும் ஸ்டேட்டஸ் போடுவாங்க. அதுவும் அது வந்து அவர் ரவுடி இவர் ரவுடி நம்ம கிளப்பிட்டோம்னா அதையும் மறந்துட்டு போயிருங்க. அவ்வளவுதான் இதுகளோட தகுதி அப்படின்னு சொல்லி ஒரு மெதப்பு வந்து இவர்களுக்கு வந்து விட்டது அப்படிங்கிறது என்னோட கருத்து. மெதப்பு வந்துருச்சு. அதனால வந்து நாங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டையே அப்போஸ் பண்ணி நான் குண்டாஸ் தான் போடுவேன் அப்படிங்கிறீங்க. ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் எல்லாத்தையும் எதிர்த்து நீங்க வந்து திரும்ப நீங்க என்ன ஜட்ஜு, நாங்க திரும்ப போடுறோம், நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் நாங்க திரும்ப போடுறோம், என்ன ஜட்ஜி நீங்களா அப்படின்னு கேட்கற மாதிரி தானே இருக்குது. நீங்க சொல்லி நான் கேட்கணுமா? நீதித்துறை தானே எப்பவுமே பவர்ஃபுல். அதுதாங்க இப்ப நீதித்துறை எனக்கு அதான் புரியல. they are playing with the egos of judge justice. எல்லாரோட ஈகோவிலையும் இப்ப நீங்க கை வச்சிருக்கீங்க திமுக. இது என்ன அவங்க சொல்றாங்க, அட்வைஸ் பண்றாங்க கவர்மெண்ட்டுக்கு. அவங்க ரொம்ப சொல்றாங்க டாலரன்ஸ் வேணும், கருத்து சுதந்திரம் வேணுங்கிறாங்க. அவங்க என்ன அவங்களுக்கா சொல்றாங்க? அவங்க மக்களுக்கு சொல்றாங்க கருத்து சுதந்திரம் இருக்கணும், உங்களை அப்போஸ் பண்ணி பேசுறவங்க பேசட்டும், நீங்க லீகலா ஆக்ஷன் எடுக்கிறது வேற. அவங்களும் சொல்றாங்க அந்த ஜஸ்டிஸ்லயே ரொம்ப கிளியரா இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, லீகலா நீங்க ஆக்ஷன் எடுக்கிறது வேற. இப்ப இவர் பேசியிருக்காருல தண்டனை வாங்கி கொடுங்க, ப்ராப்பர் ப்ரூஃபை சப்மிட் பண்ணி நீதிமன்றத்துல வாதாடி தண்டனை வாங்கி கொடுங்க, தண்டனை கைதியா மாத்தி விட்டு போங்க சவுக்கு சங்கரை உள்ள உட்கார வைக்கணும்னா. ஆனா அது பண்ண முடியுமா? அந்த கேசஸ்க்கு பண்ண முடியுமா? தண்டனை கைதியா அவரை மாத்த முடியுமா? லா அந்த இடத்துல உங்ககிட்ட அவ்வளவு ஸ்ட்ராங் ப்ரூஃபோட தான் நீங்க இதெல்லாம் பண்றீங்களா? அதான் பிரச்சனை. ப்ரூஃப் இருந்தா அதை பண்ண முடியும் அவங்களால. ஆனா ப்ரூஃப் போதுமான அளவு இல்லாதனால தான் இவங்க வந்து இந்த குண்டாஸ்கிட்டே நகர்றாங்க. இப்ப கஞ்சா வழக்குமே அவர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்கல்ல, அது குண்டாஸுக்கு கொண்டு போகாம கூட இதை ஆக்சுவலா செய்ய முடியும். கஞ்சா வச்சிருக்க பொசஷன் ஆஃப் கஞ்சா ஒரு தானே, அதுக்கு வந்து போதுமான ஆதாரங்களை சமர்ப்பிச்சு நீங்க வந்து, ஆனா அதுல எல்லாம் போதுமான ஆதாரத்தை சமர்ப்பிச்சு இவர் கஞ்சா சேல்ஸ் பண்ணாருன்னு சொல்ல முடியுமா, இல்ல கஞ்சா யூஸ் பண்ணாருன்னு சொல்ல முடியுமா? அதுக்கெல்லாம் மெடிக்கல் டெஸ்ட் உடனே அவர் போய் எடுத்துருக்கணும். அந்த மெடிக்கல் டெஸ்ட்ல அவர் வந்து இன்ஃபுளுன்ஸ்ல இல்லை அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க எடுத்தீங்களா? முதல்ல எடுக்கவே இல்லையே. நமக்கு தெரிஞ்சு எடுக்கல, சவுக்கு சங்கருக்கு தான் தெரியும். பட் அது எதுவுமே மீடியால சொல்லல. இந்த மாதிரி பிடிச்சாங்க, அவர் போய் ட்ரக் டெஸ்ட் எடுத்தாங்க, அவர் அது பொசஷன் ஆஃப் ஆல்கஹால்லையோ இதுலயோ அவர் இருந்தாருன்னு ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அது சட்டப்படி குற்றம். ஆனா அப்படிலாம் பண்ண மாதிரி தெரியல நமக்கு. இவர் வந்து ரொம்ப நாளா உள்ள இருக்காரு, திருப்பி வேற கேசஸ் போட்டுட்டே இருக்காங்க. வேற மாதிரியான அதிகாரத்துல இருக்கிற நபர்களும் பாத்தீங்கன்னா உள்ள இருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1 வருஷத்துக்கிட்ட வந்து இருக்காங்க. சோ வெவ்வேறு அதிகாரங்கள் இந்த மாதிரி வந்து துஷ்பிரயோகம் பண்ணி சட்டத்தை வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி வச்சு இது மாதிரி எல்லாம் பண்றாங்க இல்லையா? பாருங்க, நீங்க வந்து சில அமைச்சர்கள் உள்ள இருக்காங்க, வெளியில வர முடியலன்னா அவங்க மேல வந்து ஸ்ட்ராங் அலிகேஷன்ஸ் இருக்கு. அவங்க மேல குண்டாஸ் ஒன்றும் போடல, குண்டா சட்டம் போடல. அவங்க மேல வந்து பெரிய ஸ்கேமிங் அலிகேஷன்ஸ் இருக்கு, போதுமான ப்ரூஃப் இருக்கனாலதான் கோர்ட் தான் வெளியிட மாட்டேங்குது. ஓகே, அது பைலா தான். அது பைலா பை கோர்ட் வெளியிட மாட்டேங்குது. நீங்க பைலா நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. சுப்ரீம் கோர்ட்ல வெளியே விடுறேன்னாங்கன்னா வேற யாரை தடுக்க முடியுமா? சுப்ரீம் கோர்ட் போக முடியாம கஷ்டத்துல இருக்கீங்களா? இல்ல சுப்ரீம் கோர்ட் தானே வேணாங்குது, உள்ளே இருங்குது. அப்புறம் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு வித்தியாசம் இருக்கு இதுல. ஆமா, அவங்க சைடு அவங்க பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க. எங்காலும் உள்ள வச்சு கொடுமைப்படுத்துறீங்கன்னு யார்? உங்க இதுக்குள்ளதானே இருக்காங்க. நீங்க அப்படி இல்ல, அவர் உள்ள இருக்க கூடாது, அவர் வெளியில வரணும் நீங்க விரும்பி இருந்தா எனக்கு தெரிஞ்சு நேரம் வெளியில வந்துருப்பாரு. அவர்லாம் ஏன் உள்ளே இருக்காருன்னு எனக்கு இன்னும் புரியல. அது ஏன்னா அதை இழுத்துக்கிட்டே இருக்கு. வந்து இப்ப வாய்தா மேல வாய்தாவா போய்கிட்டு இருக்கு கோர்ட்ல. அப்ப ஏன் அந்த டிலேன்னு நமக்கு தெரியல. அது டிலே இல்லாம துரிதப்படுத்த வேண்டியது அவங்க சைடு இருக்கக்கூடிய இது. ஆனா அதுக்காக வந்து நான் எனக்கு எதிராக பேசுறவங்களாம் உள்ள போடுவேன்னா அது சரியான ஒரு இதா இல்லைங்க. அதே ஒரு ரேஞ்சில் தான் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 20 ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். எல்லாமே சேர்த்து நாம் தமிழர் கட்சியோட அதுல வந்து முதல் வந்து சீமான், அதுக்கப்புறம் வந்து சாட்டை துரைமுருகன், இடுமானம் கார்த்தி எல்லாம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா கீழே இன்னும் நிறைய ட்விட்டர் ஹேண்டில்ஸ் எல்லாம் போட்டு இவங்க எல்லாருமே வந்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஸ்பி இருக்காருல்ல, அவருக்கு எதிராக பேசினதுனால அவர் வந்து கொலை மிரட்டல் எடுத்த மாதிரியான ஒரு இதுல வந்து கைது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட ஷீட்லாம் நான் வந்து பார்த்துருந்தேன், நல்லா படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இதுவும் ஒரு வகையான அது நான் என்ன சொல்றேன்னா சவுக்கு சங்கர் விஷயத்தை சொல்லி முடிச்சேன். சரி. அப்ப சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கைது நடவடிக்கைகள் பின்னாடி சட்ட ரீதியான நியாயங்கள் இருக்கு, அதுல எல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா குண்டாஸ் நடவடிக்கை மீது சட்ட ரீதியான நியாயங்கள் கிடையாது. சோ குண்டாஸ் போட்டது அவர் தப்பு. சரி, அதுக்கு அடுத்து இப்ப வெளியில வராரு, எல்லா கேஸும் கிட்டத்தட்ட வாபஸ் இதாயிடுச்சு. கிட்டத்தட்ட 16 கேஸா 14 கேஸும் அத்தனைக்கும் வந்து பெயில் 17 கேசஸ் பெயில் கிராண்ட் பண்ணிட்டாங்க. குண்டாஸ் வந்து உடைக்கணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சு, ஹைகோர்ட்டும் உடச்சு விட்டுருச்சு, முடிஞ்சுதா? சோ இப்ப அவர் வெளியில வரணும். ஆனா வெளியில வர விடாம திரும்ப என்ன பண்றாங்க, சில கேசஸ் ஆட் பண்ணிட்டு இந்த கஞ்சா வழக்குக்கு குண்டாஸ் போடுறீங்க. அப்ப இது வந்து ஒரு நபர் வெளியில வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த சிஸ்டமும் சேர்ந்து வேலை செய்யற மாதிரி தானே.
சவுக்கு சங்கர் வெளியில வரதுக்கு வந்தா என்ன இப்ப திமுக எதிராக பேசுவாருங்க. அச்சா பேசினா இப்ப என்ன? அவர் இன்னும் பாத்தீங்களா இப்பதான் சிறையில தான் இருக்காரு. உதயநிதி தான் காரணம் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பயம் இல்லாம போற வழியில எல்லாம். அது நமக்கு பாக்குறோம், அதிகாரம் இவங்க கிட்ட இருக்கு. இவங்க ஏன் இவ்வளவு ஃபோர்ஸ் போட்டு எதுக்கு சவுக்கு சங்கர் இவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள வைக்கணும்னு நினைக்கிறீங்க? சரி, அந்த குண்டாஸ் ஏன் முன்னாடியே போட்டுக்க வேண்டியதானே? குண்டாஸ்ல அதை எல்லா ஃபைலையும் ஆட் பண்ணி குண்டாஸ் போட வேண்டியதானே? ஏன் இந்த வழக்கை தனியா வச்சு திரும்ப அதுக்குன்னு ஒரு தனி குண்டாஸ் போடுறீங்க? ஹைகோர்ட் சொன்னதுக்கு அப்புறமும் மொத்தத்துல அவர் வெளியில வர்றதை விரும்பல. அப்ப நீங்க தான் வந்து இப்ப ஆக்சுவலா சவுக்கு சங்கரை வளர்த்து விடுறீங்க. ஓப்பனா சொன்னா நீங்க சவுக்கு சங்கரை வளர்த்து விடுறீங்க. யூ ஆர் மேக்கிங் ஹிம் பிக். அது அவங்களுக்கு எல்லாம் தெரியாது, அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவங்க அது பண்றாங்க, என்னன்னு தெரியல, கான்சியஸோட தான் பண்றாங்களான்னு எனக்கு புரியல. இது அவருக்கு தான் சாதகமாகும், சவுக்கு சங்கருக்கு தான் முழுமையா சாதகமா போகும். ஏன்னா இந்த குண்டாஸ் நிக்க போறது இல்ல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனா இவர் மேல அதுக்குள்ள நீங்க திரும்ப குண்டாஸ் போட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் இல்லைங்க, நீங்க வந்து ஜட்ஜஸோட ஈகோவை சொரிஞ்சு பாக்குறீங்க. அவங்களை இப்ப டைரக்டா நீங்க சேலஞ்ச் பண்றீங்க. உங்களுடைய தமிழ்நாடு காவல்துறை, போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஜஸ்டிஸை சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. ஹைகோர்ட் ஜஸ்டிஸை சேலஞ்ச் பண்றீங்க, நீங்க சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸை சேலஞ்ச் பண்றீங்க. இதோட விளைவுகள் என்னவா இருக்கும்னா, நீங்க அடுத்து யாரை கொண்டு போய் நிப்பாட்டினாலும் அங்க ஜட்ஜஸ் வந்து உங்களுக்கு நீங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆல்ரெடி சாட்டை திருமணத்துக்கு அதான் நடந்துச்சு. நீங்க எல்லாம் போட்டு வழக்கெல்லாம் பதிவு பண்ணி கஷ்டப்பட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணிட்டு போய் நீங்க என்ன பண்ணாங்க, ரிமாண்ட் பண்ண முடியாது போங்கன்ட்டாங்க. அது நடக்கும், இனி நடக்க ஆரம்பிக்கும் திமுக அரசுக்கு. இது தேவையில்லாத வேலை. வந்தா வந்துட்டு போறாரு. நீங்க கேளுங்க, மக்களே கேட்பாங்க. சவுக்கு சங்கர் உங்களுக்கு எப்படி வந்து 3 கோடி ரூபாய் கிடைச்சது? அந்த கேள்விகள்லாம் அப்படித்தானே இருக்கு. எப்படி சுகபோகமா வாழ்ந்தீங்க? அதுக்கு முன்னாடி அவரோட பர்சனல் லைஃப்லாம் யாருக்கும் தெரியாது. அவர் எப்படி இருக்காரு, அவர் தனியா இருக்காரு, இண்டிவிஜுவல் தான் நினைச்சிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் அந்த பர்சனல் லைஃப்லாம் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. சோ இதுக்கெல்லாம் அவர் பதில் கொடுக்கறதுக்கே ஒரு வேலை இருக்கு அவருக்கு. அவரோட கிரெடிபிலிட்டியை வச்சுக்கிறது. அவரோட கிரெடிபிலிட்டி இல்லைங்க, இப்ப கிரெடிபிலிட்டி இல்ல. திமுக அரசை விமர்சிக்கிறதுங்கிற ஒண்ணு நான் என்ன கேக்குறேன், இதே ஃபெலிக்ஸ், இதே சவுக்கு சங்கர் மண்ணை தானே தானே வாரி போட்டுக்கிட்டாங்க. இப்ப பாரிசாலன் திமுக எதிர்க்கிறேன். எப்ப இருந்து எதிர்க்கிறேன்? ஆரம்பத்துல இருக்கேன். எதனால எதிர்க்கிறேன்? அது உங்களோட நிலைப்பாடு, சித்தாந்த நிலைப்பாடு. நான் கட்சியெல்லாம் நான் பார்க்கல, அது திராவிட கொள்கை. நாங்க திராவிட கொள்கை வேணாம், தமிழ் தேசிய கொள்கை தான் சரி, தமிழ்நாட்டுக்கு நாங்க நம்புறோம், அதுதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறோம். அப்ப என்ன பண்றோம், திராவிட கட்சிகள் எல்லாத்தையும் எதிர்க்கிறோம். இப்ப நாங்க வந்து இப்ப அதிமுக ஏதாவது சாஃப்ட் கார்னர் பண்ணுமா? இப்ப எம்எல்ஏ வழக்கு பதிவு செய்யப்பட்டதே வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய காலகட்டத்தில் தான். அவரு ஸ்டெர்லைட்டோட துப்பாக்கி சூட்டுக்கு எதிராக நான் பேசினப்பதான் என் மேல வழக்கு பதிவு செஞ்சாங்க. அன்னைக்கு வந்து பாரிசாலன் பேசுற வீடியோ எடுத்து சன் டிவில பரப்புறீங்க, சன் நியூஸ்ல போட்டாங்க. உங்களுக்கு ஆதரவா போடுறீங்க. ஆனா நான் வந்து திராவிடத்துக்கு என்னைக்குமே ஆதரவு கிடையாது. எந்த கட்சி, நான் கட்சி நிலைப்பாடுகளை கடந்து திராவிடத்துக்கு நான் என்னைக்குமே ஆதரவு கிடையாது. அந்த அடிப்படையில் தான் எல்லாத்தையுமே எதிர்த்துட்டு இருக்கோம். ஆனா சவுக்கு சங்கர் என்ன ஐடியாலஜி? சவுக்கு சங்கர் வந்து என்ன ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியா, திராவிட ஐடியாலஜியா, என்ன ஐடியாலஜி? மேனா வெயில் அடிக்கும், அக்டோபர்னா மழை பெய்யும், சீசன் மாதிரி மாறிட்டே இருக்க வேண்டியது. நான் தான் சொல்றேன், ஹி இஸ் நாட் எ கிரெடிபிள் பர்சன். அதான் திரும்ப சொல்றேன். பாரிசாலனோட கிரெடிபிலிட்டி எப்போ உடையும்? நாளைக்கு திமுக சால்ரா அடிச்சாவோ, இல்ல அதிமுக சால்ரா அடிச்சாவோ, இல்ல வேற ஏதாவது சாதிய கட்சிகள் சால்ரா அடிச்சாவோ, பிஜேபிக்கு சால்ரா அடிச்சாலோ என்னோட கிரெடிபிலிட்டி உடையும். தமிழ் தேசியத்தில் இருக்க வரைக்கும் தான் பாரிசாலன்கிட்ட நீங்க நம்பலாம், பாரிசாலனோட கிரெடிபிலிட்டி இருக்கும். என்னைக்கு நான் அதை கடந்து நான் போறேன்னா அன்னைக்கு என் கிரெடிபிலிட்டி உடஞ்சு போயிடும். கரெக்டா? அதுல வச்சுக்கோங்க. அப்ப சவுக்கு சங்கருக்கு என்ன கிரெடிபிலிட்டி? எல்லாருக்கும் பொருந்தும், அது எல்லாருக்கும் பொருந்தும். அவங்க கொள்கையில அவங்க கிரெடிபிளா இருக்காங்களா, உண்மையா இருக்காங்களான்னு பாருங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, திமுக அவர் எதிர்த்து பேசுறாருன்னா உடனே விசில் அடிப்போம், ஃபயர் விடுறது. சவுக்கு ஆர்பிடா, சவுக்கு ராக்ஸ்டா ஆக்குறாங்க. இதே திமுக சவுக்கு ஃபெலிக்ஸ் எல்லாம் வந்து கழுதியா கத்தி கொண்டு இருந்தார்களா இல்லையா? வந்து திமுக தாங்க ஒரே தீர்வு, ஃபெலிக்ஸ் திமுக மட்டும் வரல, திமுக தான் ஃபெலிக்ஸ், இல்லைன்னா பிஜேபி வந்துடும் ஃபெலிக்ஸ், சூரியன் இல்லைன்னா பூக்கள் பூக்காது அப்படித்தானே பேசிட்டு இருந்தாரு. சரி, ஓகே. இப்ப அடுத்து திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை மாசம் எடுத்தாரு ஒரு டைம் மாறுறதுக்கு? ஒரு 5 மாசம் கூட ஆகல. 5 மாசத்துல என்ன பண்றாரு, இந்த ஒரு அரஸ்ட் ஈவெண்ட் இதெல்லாம் நடக்கிற உடனே டக்குன்னு என்ன பண்றாரு, அப்படியே அண்டர் பெல்ட் அடிச்சு பாஜகவே வந்தாலும் பரவாயில்ல திமுக வரக்கூடாதுன்னு பேசுறாரு. ஏன், என்ன தப்பு அவங்க சித்தாந்தத்துல அப்படின்னு இதெல்லாம் இருக்கு. அப்ப உடனே பிஜேபியை ஆதரிக்கிற இடத்து இறங்குறாரு, பரவாயில்லங்கிறாரு. இதுக்கு எவ்வளவு திமுகவுக்கு பிஜேபி பரவாயில்லங்கிறாரு. இப்ப அடுத்தது ஏடிஎம்கே பிஜேபி மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாரு, திமுக பாரு. அவ்வளவுதான் அவரோட அரசியல். இப்ப இன்னைக்கு என்ன நடந்துச்சு? நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க மோடி சர்க்கார் வந்து பத்திரிகை சுதந்திரம் எல்லாம் மறுக்குதுன்ட்டு. நான் என்ன சொன்னேன்,
அவரும் தப்பு, இவங்களும் தப்பு. இவங்க 2 பேருமே பத்திரிகை சுதந்திரம்லாம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க 2 பேருமே டிக்டேட்டர்ஷிப் மாதிரி தான் செயல்படுவாங்க. சர்வாதிகாரிகள். மக்களாட்சியை இவர்களால் கொடுக்க முடியாது. இவங்க சரியான கேண்டிடேட்ஸ் கிடையாது. மக்களாட்சியை நோக்கி நகரணும், மக்களுக்கு அந்த புரிதலை ஏற்படுத்துங்க. இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆரம்பத்துல இருந்து. நான் இன்க்ளூடிங் ஆதரவாக பேசக்கூடிய கட்சிகள்ல கூட நான் என்னோட முழுமையான ஆதரவுகளை இன்னைக்குமே கொடுத்ததில்லை. அவங்க தவறு செய்யும் பொழுதும் அந்த தவறுகளை வந்து அது தப்புனா தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த கிரெடிபிலிட்டியோட ஃபெலிக்ஸ் நடந்துக்கிட்டாரா? அந்த கிரெடிபிலிட்டியோட சவுக்கு நடந்துக்கிட்டாரா? இல்லையே. அவங்க 2 பேரும் மாறி மாறி அதுக்கு சால்ட் அடிச்சாங்க. திமுகக்கு வந்த உடனே அதுக்கு பலியாகிறதே அவங்க தான் முதல்ல. இதுதான் அவங்களுக்கு விந்தையா இருக்குல்ல. இது அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நம்ம எவ்வளவு தப்பா நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா அதுல இருந்து அவங்க பாடம் கத்துக்கிறாங்களான்னு தான் நான் கேட்கிறேன். இப்போவும் நான் என்ன சொல்றேன், இவங்கெல்லாம் சார்புல எடுப்பாங்க. இல்லங்க, ஏதாவது ஒரு பேக்கப் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தானே. அப்படிலாம் கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாது. இப்ப அவங்க அப்படிதானங்க யோசிப்பாங்க. இங்க பாருங்க, நேர்மை. மடியில கனம் இல்லைன்னா நீங்க வேற மாதிரி யோசிப்பீங்க. மடியில கனம் ஏன் கனம் வரப்போகுது உங்களுக்கு? நீங்க நல்லவரா இருந்தா உங்களுக்கு ஏன் கனம்? அவங்களுக்கு கேக்குறேங்க நானு. அதுதான். அப்ப நீங்க நல்லவரா இருந்தா உங்களுக்கு ஏன் கனம் வரப்போகுது? ஏன் மடியில கனம்? எதுக்கு பயம்? என்ன? ஒண்ணும் இல்லையே, இயல்பா இருங்க. அவன் ஆக்ஷன் எடுத்தா எடுத்துட்டு போங்க. ஏங்க நம்ம இந்திய சுதந்திர போராட்டம் என்னங்க உங்களுக்கு கத்து கொடுத்துருக்கு? வெள்ளைக்காரன் அடிமைப்படுத்தினாங்க எல்லாரையும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐடியாலஜிங்க நான் வயலன்ஸ். ஒத்துழையாமையும் நான் வயலன்ஸ் பாலிசியும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். நிறைய பேர் அதை ஒழுங்கா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் வயலன்ஸ்ங்கிறது வந்து ஒரு பயம் சார்ந்த விஷயம். அதை வந்து அரசாங்கத்தை வந்து எதிர்க்கிறதுக்கு துணிவு இல்லாம, துப்பாக்கி ஏந்தி சண்டை போடுறதுக்கு துணிவு இல்லாம இந்த வேலையை பண்றாங்க அப்படின்ட்டு. பட் நான் வயலன்ஸ் வந்து உங்க சைடு மாரல் வேல்யூஸை அளவுக்கு அதிகமா உயர்த்தி காட்டும். உங்க மேல அதிகாரம் செலுத்துறவனுக்கே ஒரு ரொம்ப தப்பு பண்றமேன்னு ஃபீல் பண்ண வச்சிரும். இருக்கல பெரிய தைரியம் வந்து நான் வயலன்ஸ். நீங்க காந்தி அவர் சொல்றாரு, நான் சில விஷயங்கள காந்தியோட கருத்து இல்ல, சில விஷயங்கள எனக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கு, இப்படி பண்ணிருக்கலாம். அவரோட அந்த காலகட்டத்தோட சில டெசிஷன்ஸ் வந்து பேக் ஃபயர் ஆயிருக்கு, இதெல்லாம் எனக்கு இருக்கு. பட் ஆனா அவரோட அந்த கோர் ஐடியாலஜி, காந்தியோட கோர் ஐடியாலஜி இந்த நான் வயலன்ஸ் மேல எனக்கு உண்மையிலேயே பெரிய அளவுக்கு நம்பிக்கை இருக்கு. நம்மளால சாதிக்க முடியும். ஒரு பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் பண்றீங்க, அங்க வந்து ஒரு நம்மள வந்து அடிக்கிறாங்க. அவரே சொல்றாரு, உன் கையை உடைப்பாங்க, உனது காலை உடைப்பாங்க, உன் ரத்தத்தை எல்லாத்தையும் உன்னை சிந்த வைப்பாங்க, உன் மண்டையை உடைப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட உன்னுடைய உறுதித்தன்மையை உடைக்க முடியாது. கடைசி வரைக்கும் உன்னோட உறுதித்தன்மையை உடைக்க முடியாது. அவங்களுக்கு நீ அடிபணியில. உன் உடல்ல இருந்து உன் உயிரே வெளியில போனாலும் நீங்க அவனுக்கு அடிபணியில, கடைசி வரைக்கும் அடிபணியில. மனுஷன் என்னடா லத்தில அடின்னு அடிக்கிறான், அடி விட்டு செத்துட்டான்டா அவன், ஆனா அவன் ஒத்துக்கலடா, அவன் அடிபணிஞ்சு இறங்கடா. இதுதான் நான் வயலன்ஸ். அதே மீறி செத்தா செத்துட்டு போறான். என்ன நம்மள மாதிரி என்னங்க எத்தனை உயிர்கள் செத்துட்டு இருக்கு உலகத்துல. போயிட்டு போகுது. நம்ம அடுத்தவனோட நன்மைக்காக யோசிக்கிறோம். அது இந்த இதுக்கு தயாரா இருந்தா வாங்க அரசியலுக்கு, இல்லைன்னா வேண்டாம். இல்ல நான் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி எனக்கு வேணும், இதுனா இது அரசியல் களம் கிடையாது. இது மக்களுக்கு உண்மையா உங்களால இருக்க முடியாது. பேசலாம், அரசியல் பேசலாம், ஜெயிக்கலாம், சிஎம் ஆகலாம், எல்லாம் ஓகே. ஆனா உங்களால மக்களுக்கு உண்மையா நிக்க முடியாது. விலை போயிட்டோம். உங்களுடைய அந்த ஒரு சமரசத்திற்காக, வளைவு நெளிவுகளுக்காக மக்கள் அங்க பலியாகிட்டு இருப்பாங்க, மக்கள் துயரப்படுவாங்க. இதுதான் நடக்கும். ஸோ நீங்க உண்மையாவே தமிழ் தேசியம் பேசுறீங்க, இல்ல உண்மையாவே வந்து ஒரு கருத்தியல் கொள்கை கோட்பாடோடு இருக்கீங்கன்னா பாத்துக்கலாம். நம்ம சைடு தப்பு இல்லைன்னு நமக்கு தெரியும்ல, நம்ம மனசுக்கு தெரியல, நம்ம உள்ளத்துக்கு தெரியல, தூய்மையா இருக்குல்ல. பாரு, அடிப்ப என்ன பண்ணுவ, ரத்தம் வரைப்ப, கை காலை உடைப்ப, மிஞ்சி போனா என்ன கொண்டு போடுவ. அதனால உனக்கு என்ன கிடைக்க போகுது? போயிட்டு போகுது. இந்த ஒரு உறுதித்தன்மையோடு இருப்பவர்கள் தான் சரியான நபர்களாக அரசியல் தளத்துல எந்த வித சார்பு நிலையும் எடுக்காம போக முடியும். இதை நான் நம்புறேன், ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். இது காந்தி முன்னாடி சொன்ன விஷயம் தான், இந்தியாவுக்கு அது சொன்ன விஷயம் தான். அவர் சொன்னதை கேட்டு இந்த இந்திய மண்ணுல எத்தனையோ பேரு இப்படி அடிபட்டு செத்தவங்க தான். சரியான நாள்ல தான் வர பேசிட்டு இருக்கீங்க. அதான் சுதந்திர தின அன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ எதுக்கு இன்னைக்கு நம்ம கொண்டாடணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை எதுக்கு நம்ம கொண்டாடணும்? எத்தனையோ பேர் நம்மளுடைய விடுதலைக்காக இறந்துருக்கிறாங்க. எதுக்காக? ஒரு பெட்டர் ஃபியூச்சருக்காக. இதுதான் பெட்டர் ஃபியூச்சரா? வெள்ளைக்காரன் சட்டங்களை இன்னும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீதியும் இல்லாம, நியாயமும் இல்லாம, நேர்மையும் இல்லாம, நீதி தேவதை கண்ணை கடைசி வரைக்கும் கட்டி போட்டுக்கிட்டே வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா அதுதான் ஒரு பெட்டர் ஃபியூச்சரா? இதுல பிராட்காஸ்டிங் பில் வேலை வரப்போகுது, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய, அது நம்ம பேசுவோம், அது பேசுறேன். அது வந்து சிஸ்டமேட்டிக்கா இன்னும் அடிமைத்தனத்துல சிஸ்டமேட்டிக்கா கட்டுப்படுத்தி சிஸ்டமேட்டிக்கா நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு பொறுப்புகள் இருக்கு. அதுல நான் வந்து என்ன ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறதுல பொறுப்புணர்வோடு தான் அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குன்னு எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. நம்மளுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து பெரிய அளவு அடுத்தவங்களை பாதிச்சிடக்கூடாது. நம்மளுடைய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து அடுத்த மக்களை உயர்த்துவதற்காகத்தான் இருக்கணும். இதுல எல்லாம் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது.
ஆனா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வேணும். அதுக்கான அந்த வரையறைகள் நம்ம புரிஞ்சு அந்த பொறுப்புணர்வோடு, எந்த ஒரு ஃப்ரீடமும் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆபத்து. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம சொல்லிக் கொடுப்போம், எது ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கிறதுன்னு சொல்லுவோம், இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம்னு சொல்லுவோம். ஆனா என்னோட கொள்கைக்கு எதிராக பேசுறவங்க அத்தனை பேரும் கெட்டவன் நீங்க ஒரு பிராண்டைஸ் பண்ணி யோசிக்கிறீங்க, அது இது எல்லாருக்குமே பொருந்தும். நான் சொல்றேன், இப்ப திராவிடத்தை நம்பிக்கிட்டு இருக்கவன் எல்லாருமே கெட்டவனா என்ன? பாவம் ஏதோ நம்பி இது பண்றாங்க. இன்னசென்ஸ் இருக்காங்க எத்தனை பேர் அவங்க நீங்க எடுத்து சொல்லி புரிய வச்சுதான் கொண்டு வரணும் தமிழ் தேசியம் பக்கம். அதே போல RSS சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணவங்களா கெட்டவங்களா என்ன? அப்படிலாம் இருக்காது. அவங்க அதை நம்புறாங்க, அவங்களுக்கு அதுல பிலீஃப் அதிகமா இருக்கு, இதுதான் கரெக்ட்னு அவங்க நம்புறாங்க. அதே போல தமிழ் தேசியம் பேசுறவன் இதுதான் கரெக்ட் நம்புறான். இப்ப இதுல நம்பிக்கைகள் யாரோட நம்பிக்கை சிறந்ததுங்கிறதான் நீங்க புரிய வைக்கணும். அதுக்கு தான் நம்ம பேசணும், கான்வர்சேஷன் வரணும், பேச்சுகள் மூலமா தான் அதை நீங்க புரிதல் ஏற்படுத்த முடியும். ஹெல்தி டிபேட்ஸ், ஒரு சரியான வாதம், ஒரு பிரதிவாதங்கள், இதை வச்சு பேசுவோம். அரசியலை வந்து ஒரு சரியான அரசியலா கொண்டு போங்க. அதை விட்டு போட்டு இவன் பண்றதெல்லாம் தப்பு, இவன் பண்றது சரியில்லை, அது சரியில்லை, அவதூறும் தவறுங்க. நான் தான் சொல்றேன், அவதூறு பேசுறதும் தப்பு. உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அதை தாராளமா பேசலாம். எவிடன்ஸ் இல்லாம பேசுறாரு சவுக்கு சங்கர்லாம் பல இடங்கள்ல, அதனாலதான் பாதிப்புக்குள்ளாகிறாரு. நமக்கு தெரியுமா இவங்க இவ்வளவு கோடி வச்சிருக்காங்க, அவங்க என்ன ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கு? சும்மா அது ஆதாரத்தை நீங்க ரெடி பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இவங்க நான் சொல்றதெல்லாம் உண்மை, இந்த எவிடன்ஸ் இருக்கு, இந்த எவிடன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எவிடன்ஸோட பேச ஆரம்பிங்க. உங்க மேல அவங்க எந்த ஒரு நடவடிக்கை இருக்கு? அதுல ஆதாரம் எல்லாம் இல்லைன்னு தெரியும், அவர் வியாபாரத்தை பார்த்துட்டாரு, அப்படி போயிட்டாரு. அதனாலதான் இப்ப அது அவராதான் தேடிக்கிட்டது. ஆனா இவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் இருக்கணும். இப்ப கவர்மெண்ட் ரன் பண்ற உங்களுக்கும் இருக்கணும் ரெஸ்பான்சிபிலிட்டி. சவுக்கு சங்கர் ஒரு சிட்டிசனுங்க, அவர் ஒரு பேசுறாரு, தப்பா பேசினாரு, நீங்க கைது பண்றீங்க, நான் வழக்கு இது பண்றீங்க. பட் அந்த சிட்டிசனுடைய தனிப்பட்ட ஹியூமன் ரைட்ஸ் எல்லாத்தையும் நான் ஒழிச்சிருவேன், அவனை குண்டாஸ்குள்ளேயே உட்கார வச்சிருவேன், நானு என்னோட பவர் பாரு அப்படிங்கிற ஒரு இது, அதுவும் சுப்ரீம் கோர்ட் சொல்லி, ஹைகோர்ட் சொல்லி, எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க அதை பண்றீங்கன்னா இது மிஸ்யூஸ் ஆஃப் பவர் தான். நீங்க கண்டிப்பா உங்களோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது உங்களுக்கு பேர் ஆபத்தாக முடியும். நீங்கள் மக்களுடைய அலட்சியத்தை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறீங்க. மக்கள் அலட்சியமாக இருப்பார்கள், ஆனா என்னைக்கு அவங்க எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது. நான் மக்கள் ஒரு அன்பிரடிக்டபிள்ங்க, காட்டாருன்பாங்கல்ல, அந்த மாதிரி அன்பிரடிக்டபிள். எந்த பக்கம் போகும், எந்த பக்கம் சாயம்னு ஒண்ணும் புரியாது. இப்ப பங்களாதேஷ்ல மக்கள்லாம் சும்மா தான் சுத்திக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு பாருங்க என்ன பண்றாங்க, உடைக்கிறாங்க, இது பண்றாங்க, செவரு எல்லாத்தையும் இடிக்கிறாங்க. அது சரியா தவறா நம்ம முன்னாடி பேசிட்டோம், பட் அது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்திய சுதந்திர போராட்டம் எடுத்துக்கோமே, இந்திய சுதந்திர போராட்டம் எல்லாம் அடிமையா தான் இருந்தான், வெள்ளைக்காரன் குரு இது அப்படின்னு தான் சுத்திக்கிட்டு தான் இருந்தான். வெள்ளைக்காரன் தான் துறைன்ட்டு அலைஞ்சாங்க, குனிஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அப்படிதான் இருந்தான். கண்ணு ஓப்பன் ஆனோன்னா எல்லாம் போராடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்கிறான், யோசிச்சுட்டு இந்த கண்ணு ஓப்பன் சொன்னோடனே உடனே முடிச்சு போட்டாங்க. வருண் ஒரு இலுமினாட்டி என்பதை உறுதி செய்து விட்டாரு பாருங்களேன். லட்ச லட்சமா வருது, டாக்ஸ் கட்டுறது இல்ல, நானு எனக்கு பெரிய பேக்கிங் இருக்கு, பெரிய பண்ணையார் குடும்பத்தை சேர்ந்தவன், போதுமா? என்ன ப்ரோ இன்டெலிஜென்ஸ்க்கு அப்படியே சொல்லிட்டீங்க பிரதர். நான் என்ன சொல்றேன், கஷ்டப்பட்டு இருக்கீங்க, நாங்களே சொல்றோம். இல்ல பிரதர், இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்கு, அது ஃபுல்லா கட்டுப்படுத்தி இருக்கு, அதுக்கு நிறைய லா இருக்கு, அதுக்கு தான் அவங்க இருக்காங்க. அதுல அதிகாரத்துல இருக்கவங்க இப்படிதான் அந்த நியூஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு டிக்டேட் பண்றாங்க, வருது. இது ஆல்டர்னேட்டிவ் மீடியம். நீங்க அது உண்மையை உடைச்சு பேசும்போது இவன் எகெயின்ஸ்ட் நரேட்டிவ் போறான்னு உங்களை கட்டுப்படுத்துறதாங்க பாப்பாங்க. அதெல்லாம் புரிஞ்ச விஷயம் தான். ஆனா அதை கட்டுப்படுத்துறது மூலமா நல்லது நடக்க போதா? அவங்களுக்கும் சேர்த்து கெட்டதுதான் நடக்கும். எங்களை மாதிரி பேசுறதுக்கு ஒரு 10 பேர் இருந்தா தான் பேச முடியும். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைங்கும் போது நாங்க தான் பேசுறோம். யாரும் எல்லாரும் நீங்க சொல்ற அந்த கண்ட்ரோல்டு மீடியா கண்ட்ரோல்டா தான் இருக்கும் கடைசி வரைக்கும். அது நெரேட்டிவ், அந்த நெரேட்டிவ் தான் பேசிட்டு இருக்கோம். மக்களுக்காக பேச மாட்டாங்க. அந்த மக்கள்ல நீங்களும் ஒரு அங்கம், காவல்துறை அதிகாரிகளும் ஒரு அங்கம், உளவுத்துறை அதிகாரிகளும் ஒரு அங்கம், லிஸ்ட் வச்சுட்டு சுத்திட்டு இருக்காருல ஒரு நபர், அவரும் ஒரு அங்கம். நீங்க உங்களை எல்லாருக்கும், உங்களோட குடும்பத்தோட எதிர்காலத்துக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். இல்லைன்னா எங்களுக்கு என்ன நேர்த்தி கடனா? இருக்கிறதுலே ஆபத்தான விஷயங்கள்லாம் பேசி 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 சீக்கிரம் செத்து போயிடணும், ஏதாவது நேர்த்தி கடன் எடுத்துக்கோமா? அப்படிலாம் கிடையாது. வேண்டுதலாம் மக்களுக்கு இது சரி, இது மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்தணுங்கிறதா நம்ம பேசுறோம். அதுல என்ன உங்களுக்கு எரியுது குடையுதுன்னு தெரியல. இப்ப நாங்க அநாகரிகமா பேசுனா சரி, அது தப்பு. இப்போ ஒருத்தர வாடா போடான்னு பேசுறதோ, ஒருமையில பேசுறதோ, கெட்ட வார்த்தை பேசுறதோ, இதை நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கோம். இப்ப நீங்க கேட்டீங்களா, நாம் தமிழர் கட்சியில இப்ப ஒரு சிலர் கைது பண்ணாங்க. நான் ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னாடி நம்ம சைடு கரெக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, தற்காப்போடு செயல்படுங்க, கோவம் எவ்வளவு இருந்தாலும் அடக்கமா செயல்படுங்க, கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுங்க, கெட்ட வார்த்தைகளை போட்டு பேசுவது, அவதூறாக பேசுவது, மரியாதை இல்லாமல் பேசுவதை தவிர்க்கணும். ரொம்ப சிந்திச்சு செயல்படுங்க. அதிகாரம் நம்ம எதிர்ப்பவர்களிடம் இருக்கு.
பாதிப்பு உங்களுக்கு ஏற்படும், கவனமா செயல்படுங்கன்னு சொன்னோம், தற்காப்போடு செயல்படுங்கன்னு சொன்னோம். அந்த ட்வீட் இருக்கும், நீங்க போய் பாருங்க. அந்த ட்வீட்டுக்கு கீழே கமெண்ட்ஸ் யார் போட்டிருக்கான்னு போய் பாருங்க, என்னென்ன போட்டிருக்காங்கன்னு போய் பாருங்க. நம்ம எதை மனசுல வச்சுக்கிட்டு தான் சொல்றோம், எழுதாத, அப்படி பண்ணாத, தப்பு, ஒரு நாள் பிறகு ஒரு நாள் இருக்காது, உன்னை அறியாமலேயே உன்னோட அந்த அநாகரிக பண்பு ஏதாவது ஒரு நேரத்துல வெளியிட்டு வந்துடும், உங்களை அறியாம வந்துடும். உங்களோட இயல்புன்னு நீங்க அதை வளர்த்துக்காதீங்க, அது ரொம்ப தவறு. அரசியலுக்கு வரியா, நாகரிகமா பேச கத்துக்கோ. அப்புறம் அந்த எஸ்பி சும்மா விடுவாரா இந்த மாதிரி? நீ அவரோட போஸ்ட்லயே கீழே போய் என்ன போட்டு வச்சிருக்க? எவ்வளவு ஸ்டூபிடான ஒரு விஷயம், முட்டாள்தனம். இளம் கன்று பயமறியாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு, ஏன்னு தெரியுமா? இளம் கன்று பயமறியாது. அது என்ன பிரச்சனைனா, அது அப்பதான் பிறந்திருக்கும், அதுக்கு ஒண்ணும் தெரியாது. அது என்ன பண்ணும், போயிட்டு சிங்கமோ புலியோ வரும்போது இதுவும் பக்கத்துல போய் என்னன்னு பக்கத்துல போய் பார்த்துட்டு இருக்கோம், அது புடிச்சு தூக்கிட்டு போயிடும். அதான் இளம் கன்று பயமறியாதுன்னு. அதனால வந்து கன்று சர்வைவ் ஆகும்லாம் விஷயம் இல்லப்பா, பயம் தெரியாம போயிட்டு இந்த கிறுக்குத்தனம் பண்ணுவது. அப்ப யாரு, ஒரு தாய் பசு, ஒரு தாய் என்ன பண்ணும், அதுனா புலி, இது சனிய, இது சாக்கடை, இது அடப்பு, இதுக்கெல்லாம் உள்ள போகக்கூடாது, வரக்கூடாதுன்னு ஒரு தலைமை பண்புல இருக்கவங்க சொல்லி கொடுக்கணும். அதை தான் நம்ம சொல்றோம், சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் கேட்கறதும் கேட்காத அவன் பிரச்சனை. கேட்காம இருந்தீங்கன்னா கஷ்டப்பட போறது நீ தான், யாரும் உனக்காக அழுக மாட்டாங்க. நீ தான் உன்னுடைய சுற்றத்துல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு, நீ காவல்துறையில இன்னைக்கு எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கலாம் ட்ரீட் ஆயிட்டு நீ வெளியில வருவ. சட்டப்படிலாம் அவங்க நடந்துக்க மாட்டாங்க, உன் மேல வன்மத்தை கக்குவாங்க. சட்டப்படி நீங்க வந்து இப்ப எஸ்பி அதிகாரியை வந்து நீங்க வந்து ரொம்ப தவறா பேசியிருக்கீங்களா, ஓகே உங்களை வாங்க உட்காங்க சார், வெயிட் பண்ணுங்க, இது நீங்க தான் எழுதிங்க, ஆமாங்க சார், ஓகே சார், லீகல் சார், உங்களை வந்து நாங்க கோர்ட்ல ஆஜர்படுத்த போறோம் சார், நீங்க கையெழுத்து போட்டுருங்க, நீங்க தான் எழுதிருக்கீங்க, கையெழுத்து போடுங்க, ஓகே சார், போயிட்டு வாங்க. ஜட்ஜ் கிட்ட போய் சார் இவர் தான் இந்த மாதிரி தப்பா பேசியிருக்காரு, கையெழுத்து போட்டீங்க, இப்படிதான் நடக்குமா? பிரியாணியா இல்ல ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுறீங்களா அப்படின்னு சாப்பிடுறீங்களா? அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. எந்த கையில ட்வீட் போட்ட நீ இந்த கூட, இந்த விரல்ல தான் நீ இந்த ஸ்கிரீன் அன்லாக் பண்ணியா, டடக் அப்படின்னு உடைப்பாங்க. கை உடைப்பாங்க, காலை உடைப்பாங்க. நீ என்ன பண்ணுவ? இங்க பல்ல உடைச்சு இருக்கிறாங்க, இங்க இருக்கிறாரு. அந்த மாதிரி அவங்க எல்லாம் கருணை காட்டுவாங்கன்னு நினைக்காதீங்க. நான் தான் சொல்றேன். அப்ப அதுக்கு தயாரா நீ என்ன பண்ணு? கை உடைஞ்சு, கால் உடைஞ்சு, மண்டை உடைஞ்சு. ஆனா அதுல என்ன பயன் இருக்கு? அந்த ஒரு ட்வீட்னால நீ இந்த ட்வீட்டை போட்ட நபர் என்ன பயன் அடைய போறீங்க? இந்த ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் ஐடி விங்ல இருந்து ஒரு அம்மா அறிக்கை விடுது, கவனமாக செல்லணும், கவனமாக எழுதணும். இப்ப புத்தி வருதா? பேஷண்ட் செத்தாச்சுங்க, இனிமேல் ஆபரேஷன். அதைத்தான் நான் ஒரு மாசம் முன்னாடி சொல்றோம், அதை தானே சொல்றோம், இது தவறான பாதைன்னு. அப்ப வந்து வந்துட்டு அட்வைஸ் பண்ண அப்படின்ட்டு தூக்கிட்டு வரீங்க. போங்க, அவதிப்படுங்க. சிலர், நான் தான் சொல்றேங்க, சில பேருக்கு பட்டாதான் புரியும், பட்டு தான் புரிஞ்சுக்கணும், பட்டு புரிஞ்சுட்டு போ. ஆனா நான் சொல்லிட்டேன், உன் மேல இருக்க அக்கறை நான் சொல்றேன். யாருமே காது கொடுத்து வாங்க மாட்டேங்கிறீங்க. திமுக ஆட்சி கண்டிப்பா எதிராகத்தான் செயல்படும், கவனமா எல்லாரும் இருங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வீம்புக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது ஆளாளுக்கு எப்படி வேணா செயல்படுங்க. இப்ப நான் சமயமா ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன்னா தமிழ் தேசியத்துக்கு, போடா எக்கட கெட்டு போய் எனக்கு என்ன, நீ போய் அடிபட்டு தான் திருந்து வேணா போய் அடிபட்டு திருந்து, அதான் நடக்கும். நிதானம் வேணுங்க அரசியல் நிதானம் இழந்தோம்னா யாருமே நிக்க முடியாது. இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு நீங்க தானே பழக்கப்படுத்துறீங்க. சக தமிழ் தேசியவாதிகளை எல்லாம் வந்து கெட்ட வார்த்தை சொல்லி எழுது, திட்டு, இது யார் தடுத்துருக்கணும்? ஆரம்பத்துல இருந்தே கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாம இருந்துச்சா? ரவுடி கூட்டத்தை உருவாக்கிட்டு இருந்தீங்க. நான் சொன்ன கேட்டா, திமுக காரன் திட்டுறான், திமுக காரன் திட்டிட்டு வெளியில உட்காந்துருக்கான். உங்க ஆளு திட்டிட்டு எங்க போய் உட்காருவான்? திட்டுறான் தான், எனக்கெல்லாம் மாற்று கருத்து இல்ல, எனக்கும் கோபம் வருதுதான், யாருக்கும் வராமலாம் இருக்காது. ஒருமையில பேசுறான், கெட்ட வார்த்தை பேசுறான், எல்லாம் பேசிக்கிட்டா இருக்காங்க. அநாகரிகத்தையே அவங்க தான் வளர்க்குறாங்க, மாற்று கருத்து இல்ல. ஆனா அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட இருக்கா? இப்ப நம்ம கருத்தை பேசக்கூடிய நபர்கள் வாழணுமா அழியணுமா? அப்ப வாழணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தானே பாதுகாப்பா நிக்கணும். இல்ல இப்ப இந்த மாதிரி போறதுனால இந்த கருத்தை பேசுற எல்லார் மேலயும் அந்த ஒரு ஆமாங்க தப்பதானுங்க போகும், கெட்ட பேர் தானங்க இது. அந்த தனிப்பட்ட நபருக்கும் பிரச்சனை, கருத்தியலுக்கும் பிரச்சனை. கருத்தியல் நீங்க போய் சப்போர்ட் பண்ண முடியுமா? அவர் பேசியது என்ன தவறு, இது கருத்து சுதந்திரம்னு பேசலாமா? இது கருத்து சுதந்திரம் உன் கட்சி தலைவரை பத்தி அவன் ஒருமையில பேசணும், கெட்ட வார்த்தை பேசணும், கருத்து சுதந்திரம்னு வருமா வராதா? அநாகரிகம்ங்கிறது அநாகரிகம் தான், கருத்து சுதந்திரம்னா இங்க உருட்ட முடியாது. நான் அநாகரிகமா எந்த கட்சிக்காரர்களும் பேசக்கூடாதுங்கிறதா நம்ம கோட்பாடு. திமுக இருந்தாலும் சரி, நாம் தமிழரா இருந்தாலும் சரி, பாமகவா இருந்தாலும் சரி, வேற எந்த கட்சியா இருந்தாலும் சரி, எந்த புதிய கட்சியா இருந்தாலும் சரி, முடிந்த வரைக்கும் உங்களோட தொண்டர்களை அடக்கி வைக்கணும். அதே மீறி ஆடுறானா அவனை நீக்கி விடு, இவ்வளவுதான் பண்ண முடியும். அதே மீறி ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க, கெட்ட வார்த்தை பேசி இது பண்ணிடுவாங்க. தம்பி
நான் சொல்லி சரிப்பட்டு பாக்குறேன், வர 2 மாட்டோம். முறை சொன்னேன் 3 முறை சொன்னேன், நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு தான் ரிஸ்க். நீ என் கூட இருந்து சேர்ந்துக்கிட்டு என்னுடைய கூட்டத்தையும் கெடுக்காத, கிளம்பி வெளியில முடிச்சு விட்டு போயிடணும். வேற வழி இல்ல, வேற ஆப்ஷன் இல்ல. இப்ப தலைவர்களாங்க தூண்டியே விடுறாங்க அப்படி பேசி. அது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது. தலைவர்கள் இந்த சென்ஸ் உள்ள இருக்கிற சில அதிகாரத்துல இருக்கவங்க சிலவண்டுகள், கட்சிகளோட கட்டமைப்புகளோட சிலவண்டுகள். இந்த சிலவண்டுகள் அதுகளுக்கு பிரச்சனை கிடையாது, அது ஒன்றும் ட்வீட் போடாது, ஒன்றும் போடாது, போயிட்டு உட்காந்துட்டு போட்டோ எடுத்துட்டு வந்துடுறதோட முடிஞ்சிருச்சு, அது வேற வேலை. ஆனா அவங்க பேச்சை கேட்டுட்டு தப்பா செயல்படுறத ஒவ்வொருத்தரும் நீ அனுபவிப்ப. நான் அந்த ஒரு விஷயத்துல யாராவது ஒருத்தன் கோவப்பட்டு எழுதுனா கூட நான் முதல்ல போய் ஃபோன் பண்ணி, தம்பி என்ன போட்டிருக்கீங்க எடுத்துருங்க அது அப்படின்னு. நான் இல்லைண்ணே அப்படி எடுத்துரு, தப்பு எடு. எத்தனை பேர் நான் அதை சொல்லியிருக்கேங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும். எத்தனை பேரை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். என் கூட டச்ல இருக்கவன் எவனாவது ஒருத்தன் தப்பான ஒரு கருத்தையோ இல்ல ஒரு ஒருமையிலையோ இல்ல மிரட்டுற விதமாகவோ பதிவு பண்ணா நான் ஃபோன் பண்ணி அவனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன். இதை நீங்க செஞ்சிருக்கீங்களா? இன்னைக்காவது பாராட்டி இருக்கீங்க, பல பேரை பாராட்டி இருக்கீங்க. இன்னைக்கு உட்காந்துட்டு அப்படியே உபதேசம் பண்றீங்க உட்காந்து, ஐடி விங் பொறுப்பாளர்கள் அப்படின்னு. எல்லாம் வாழ்க்கையை தொலைச்சிருவான் அவன். வாழ்க்கையை தொலைச்சிட்டு எல்லா தமிழ் தேசியவாதிகளும் ஒன்னா செயல்படும் பொழுதுதான் நமக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கான ஒரு சரியான பாதை அமையும். கருத்து முரண்கள் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல, முரண்பாடுகள் இருக்கு. ஆமா, அந்த முரண்பாடுகள் இருப்பதால தான் ஒதுங்கி நிற்கிறோம். ஆனா அழிக்க நினைக்கல, யாரையும் அழிக்க நினைக்கல, எல்லாரும் வாழணும் தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறதுனால தான் இது ஒரு முறை இருக்கு. அந்த முறையோட நம்ம செயல்படுவோம், நிதானமா செயல்படுவோம். அந்த நிதானத்தை மீறி நம்ம மீது அடக்குமுறை வரும் பொழுது மக்களுக்கு புரியும். இப்ப இந்த பையன் வந்து ஒரு நிதானமான ஒரு பதிவு போட்டிருக்கான், அதுக்காக அந்த பையனை கைது பண்றாங்கன்னா மக்கள் என்னங்க நினைப்பாங்க? இவனுக்கெல்லாம் ஆகணும்டா அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டா, அந்த மாதிரி கண்டென்ட் பண்ணிருந்தா எல்லாம் கை கட்டி தான் வந்து சிரிப்பாங்க. ஆனா நீங்க என்ன போட்டிருக்கீங்க? என்ன மாதிரி பதிவு அது? அந்த மாதிரி பதிவு எடுத்து ஏங்க இப்படி எழுதுறோம், நம்ம கைது பண்ணாம என்னங்க பண்றது? ஒரு என்ன தைரியத்துல அவன் போட்டான்? எனக்கு அது புரியல. என்ன தைரியத்துல? எனக்கு தெரிஞ்சு ஏதாவது போட்டுக்கிட்டு அதுதான் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. என்ன தைரியத்துல வந்து ஒரு உயர்பட்ச காவல்துறை அதிகாரியை வந்து நீ கொலை மிரட்டல் விட்டுட்டு இருக்க? யாரா உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறா? எனக்கு புரியல. இப்படிலாம் நடந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட லைஃபை தொலைச்சிருவீங்க. உங்க லைஃபை தொலைக்கிறது மூலமா தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவனுடைய ஒரு எதிர்காலம் இது அப்படியே தமிழ் தேசியத்துல குறைய ஆரம்பிக்கும். உங்களை பார்த்து 10 பேர் தமிழ் தேசியம் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டான். இப்படி பேசி உள்ள போயிட்டே இருக்காங்க நினைச்சுக்கிறாங்க. நம்ம கட்சி உள்ள ஜெயிலுக்குள்ள போயிட்டு வெளியில வந்தோம்னா அப்படியே ஒரு பயம் மதிக்க மாட்டான் ராஜா. அவனை ஒரு பயம் பொண்ணு கொடுக்க மாட்டான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனுக்குலாம். உனக்கு வந்து இவர் நியாயமானவர் நேர்மையானவருங்கிற ஒரு இது இருந்தா மட்டும்தான் உனக்கு எல்லாமே கரெக்டா நடக்கும். நீ வேலையில இருப்ப, ஐடில உட்காந்துட்டு ஏதாவது இந்த மாதிரி போட்டோன்னா, ஐடி எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா அவன் வேலை போயிடும். இதுல இன்னொன்னு, சிலர் வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் இருக்காங்க சிலர், அவங்களுக்கு இந்த புரிதலே கிடையாது. அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது. இந்தியன் லானால அவங்களால அரெஸ்ட் பண்ண முடியாது. அவங்க லண்டன் சிட்டிசனா இருப்பாங்க, இல்ல வெளிநாட்டு சிட்டிசன்ஸா இருப்பாங்க, UK கனடாலாம் உட்காந்துருப்பாங்க, பல ஈழத்தமிழர்கள். அவங்க என்ன பண்றாங்க, இந்த டாக்ஸிக் கல்ச்சர்ல அவங்களும் இன்வால்வ் ஆகிக்கிறது. இவங்க பேசுற மாதிரியே இவங்க அப்படியே போயிட்டு பேசி விடுறது. இப்ப இவங்களை பார்த்து இவங்க பேசுறது. அவங்க பிரச்சனை இல்லை, நீங்களாம் வந்து என்ன வேணாலும் எழுதிட்டு போயிருவீங்க, உங்களை கைது பண்ண முடியாது, இந்திய அரசால கைது பண்ண முடியாது. ஆனா இங்க இருக்கவன் வேணாலும் எழுதுனானா உங்களை பார்த்துக்கிட்டு. அதனால தயவு செஞ்சு இந்த வேலை வேண்டாங்க. தமிழ் தேசியம் இது கிடையாதுங்க. அநாகரிகமான சொற்களை பயன்படுத்துறதோ, ஒருமையில பேசுறதோ, இல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட தலைவர்களை வந்து கொச்சைப்படுத்தி பேசுறதோ தமிழ் தேசியம் கிடையாது. வாழ்க்கையை எடுத்து பேச அந்த இதெல்லாம் தமிழ் தேசியம் கிடையாது. நீங்க எந்த விமர்சனம்னாலும் நாகரிகமாக விமர்சனம் வைங்க, எப்படி வேணாலும் விமர்சனமா இருக்கட்டும், அதை நாகரிகமாக எடுத்து வைங்க, ஆதாரங்களோட எடுத்து வைங்க. அவதூறுகளா, ஆதாரமற்ற எந்த ஒரு கருத்தும் அவதூறு. ஆதாரங்களோட நீங்க வந்து விமர்சனங்கள் எடுத்து வைங்க. அதையும் மீறி நம்மளை கைது பண்ணானா பரவாயில்ல, பண்ணிட்டு போட்டான், அவன் உள்ள போயிட்டு வருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஆண்ட விட்ட வழி நம்ம பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியா செயல்படுவோம், உண்மையா இருப்போம், ஒழுக்கமா இருப்போம். இதுக்கு மேலேயும் நம்மளை கைது பண்ணி நம்மளை துன்புறுத்தணும்னு நினைச்சாங்கன்னா துன்புறுத்திட்டு போறாங்க. அன்னைக்கு சுதந்திர போராட்டத்துக்கு நம்ம இந்தியர்களுக்கு மேல ஏதாவது தப்பு இருந்துச்சா? அவங்க உரிமையை தான் கேட்டாங்க, உண்மையை தான் பேசினாங்க. அப்பயும் தூக்கி கொண்டு போய் அடிச்சான், கொன்னா, கண்ணை நோண்டுனா, எல்லாம் புடுங்கினா. ஈழ விடுதலைகள்ல நம்ம மேல ஏதாவது தப்பு இருந்துச்சா, குறை இருந்துச்சா? நம்மளை அடிச்சான், கையை உடைச்சான், காலை உடைச்சான், எல்லாம் பண்ணான். தந்தை செல்வாவை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? தந்தை செல்வா ஒரு காந்தியவாதி தானே. அவர் போராடலன்னு சொல்ல போறீங்களா? அவரோட போராட்டம் வந்து அங்க வேற, அங்க சிச்சுவேஷன் வேற, இங்க சிச்சுவேஷன் வேற. அங்க ஆயுதத்தை தூக்கிட்டு வந்து நம்மளை கொலை செய்ய ஆரம்பிச்சுட்டா அப்புறம் தற்காப்பு ஆயுதம்ங்கிற ஒரு இதுல உலக அரசியல் எல்லாம் நம்ம மாற்றோம். உலக அரசியல்ல இந்தியா வந்து ஆயுதம் கொடுக்குது, இவங்க தான் கொடுத்தாங்க ஆயுதத்தை. இதெல்லாம் நடந்தது, வரலாறு வேற. அப்ப அந்த சிச்சுவேஷன் நாங்க அமைஞ்சது. இங்க அப்படிலாம் இல்ல. நம்ம கருத்தை பேசுறோம், அதே மீறி கைது பண்ணாங்கன்னா போவோம், வருவோம், பேசுவோம், உண்மையா இருப்போம். அதே மீது இந்த கருத்தியல் எடுபடவே இல்லைன்னா அது பரவாயில்ல, பாத்துக்கலாம்.
ஆனா இந்த கருத்தையும் நம்ம தொடர்ச்சியா பேசுவோம் சமரசம் இல்லாம. இதுதான் சரி, இதுல பண்ணீங்கன்னா தப்பிப்பீங்க, இல்லைன்னா வாழ்க்கை இழந்துருவீங்க. நான் உங்களோட வாழ்க்கை இழக்கிறது என்னோட வாழ்க்கை இழப்பதுக்கு சமம், அப்படிதான் நான் பாக்குறேன். அதனாலதான் இந்த அட்வைஸ். இல்ல நீ எல்லாம் அட்வைஸ் பண்றதுக்கு தகுதி இல்லைன்னா தாராளமாக உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையை உங்களுக்கு பாடத்தை தானாக கற்றுக் கொடுக்கும். சரி, அதான் நான் சொல்றேன். ஓகே. இப்போ மாற்றுமொழி சகோதரர்கள் சில பேர் கூட வந்து ஆமாங்க கரெக்டா தான் பேசுறீங்க, உங்க லேண்டுக்கான உங்க ஸ்டேட்டுக்கான விஷயம் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துட்டு இருக்காங்க. ஐ மீன் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி டைம்ல வந்து நம்மளே சட்டியை உடைச்சிட்டா நல்லா இருக்காது அப்படின்னு. நாகரிகமான அரசியலை முன்னெடுங்க. தமிழ் தேசியவாதியாக இருந்தாலும் சரி, திராவிடவாதியாக இருந்தாலும் சரி, RSS வாதிகளாக இருந்தாலும் சரி, உங்களோட கருத்துக்களை நாகரிகமா எடுத்து வைங்க. அதுக்கு அந்த கருத்தை நீங்க நாகரிகமா சொல்ல முடியலன்னா உன் பக்கம் நியாயம் இல்லைன்னு அர்த்தம். ஓகே. அதுவும் முக்கியமா இப்ப சவுக்கு சங்கரை பத்தி நீங்க ஸ்டார்டிங்ல பேசினது, இப்ப ஒண்ணு ஏதாவது சைட் செட் ஆகணும். சவுக்கு சங்கர் நல்ல ஒரு போராளி அப்படின்னு இல்ல, சவுக்கு சங்கர் நல்லா வேணும்னு. ஆனா ரெண்டு சைடுல இருக்க நல்லது கெட்டதும் நீங்க சவுக்கு சங்கர் நல்லவர் கெட்டவர் நான் சொல்லல. சவுக்கு சங்கர் மீது பதியப்பட்ட இந்த வழக்கு என்பது ரிவெஞ்ச் மோடுங்கிறதே நம்ம இருக்கல. ரிவெஞ்ச் பண்றீங்க, அந்த ரிவெஞ்சையும் நீங்க தப்பா தான் பண்றீங்க. ஏன்னா நீங்க ஜட்ஜஸ் எதிர்த்து இந்த ரிவெஞ்ச் நீங்க பண்றதுனால அது உங்க கவர்மெண்ட்டுக்கு பெரிய பிரச்சனையா போய் தான் முடியும். உங்க தரப்புல இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது ஒரு வழக்குல ஊழல் வழக்குலயே கைது ஆகும் பொழுது ஜட்ஜஸ் அந்த நேரத்துல ரொம்ப கராரா இருக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க, இது வந்து தப்பு, இந்த முறை வேண்டாம். சவுக்கு சங்கர் வெளியில வந்துட்டு அவரால் ஏதாவது சாதிக்க முடியும் நீங்க நம்புனீங்க அப்படின்னா சிரிப்பா தான் இருக்கு. ஏன் அது சவுக்கு சங்கருக்கு அவ்வளவு ஒர்த்தே கிடையாதுங்க. நீங்களா நினைச்சுக்கிறீங்க. அவருக்கு கேள்வியை கேளுங்க, எப்படி உனக்கு 3 கோடி வந்துச்சு, எப்படி உனக்கு இவ்வளவு சொத்து வந்துச்சு, அதுக்கு பதில் சொல்லு, யார் உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணான்னு கேளுங்க. முடிஞ்சு போச்சு சொல்லியாங்க, சாப்டர் க்ளோஸ். வெளியில வந்து வீடியோ போடுறப்ப மக்கள் கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. ஆனா நீங்க கேட்க விடாம நீங்க தான் இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபயர் விடுறதுக்கு எல்லா கண்டென்ட் நீங்க ரெடி பண்ணீங்க. ஒரு குண்டாஸ் போட்டீங்க, வெளியில வந்துட்டா விட்டு போக வேண்டியதானே. இப்ப திரும்ப 2வது குண்டாஸ் போட்டு நீங்க உங்களோட இன்டென்ஷன் வந்து அம்பலப்படுத்திக்கிட்டீங்க. நாங்க பயப்படுறோம் சவுக்கு சங்கர் வந்து எங்களை பத்தி பேசினா எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க தான் தேவையில்லாத கண்டென்ட் கொடுக்குறீங்க. சவுக்கு சங்கருக்கு தேவையில்லாத வெயிட்டேஜ் கொடுக்குறீங்க. சவுக்கு சங்கருக்கு எனக்கு என்ன பயம்னா, சவுக்கு சங்கருக்கு நீங்க கொடுக்குற வெயிட்டேஜே நமக்கு பிரச்சனை. ஆமா, அவர் ஏதாவது வந்து MLA ஆகி ஏதாவது வந்து கட்சி மாட்டாருங்க. அந்த வெயிட்டேஜ் கொடுக்கறதுனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அவர் தப்பான கருத்தியலுக்கு அதை பயன்படுத்துவார். ஸ்ரீமதி வழக்குக்கு பேசின மாதிரி மனசாட்சி இல்லாம செயல்படுற நபர் தான். அதான் சொல்றேன், இந்த வெயிட்டேஜ் தேவை கிடையாது. அவர் வாட்டு வெளியில வந்துட்டு பேசட்டும். அவர் என்ன பேசுவாரு, இவங்க பண்றதுக்கெல்லாம் எதிர்த்து பேசுவாரு. இப்ப எல்லாரும் தான் பேசிட்டு இருக்காங்க, அப்புறம் என்ன, அப்படியே தட்டி விட்டு போங்க. இல்ல கருத்துக்குன்னா பதில் கருத்து சொல்ல வைங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போங்க. அது ஒன்றும் பெரிய பாதிப்பாயிராது. இல்ல இவன் பேசினாலும் நமக்கு பெருசா பாதிப்பு இருக்குன்னா அது மாதிரி நடந்துக்காதீங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். சரி பாரு, நிறைய விரிவா பேசியிருக்கீங்க, நிறைய விஷயங்கள். மிக்க நன்றி.